Hallelujah. Hallelujah. Praise Father. Amen. Thank you Jesus. மத்தியில் இருக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். I'm very happy to be with you. நானும் என் மனைவி எஃப்சிமா இணைந்து அண்ணனோடு சுதாக்காவோடும் உங்கள் குடும்பத்தோடு இணைந்து உங்களுக்கு புத்தாண்டுதல் வாழ்த்துதல்களை கொண்டு வருகிறோம். Pastor and his wife Akka, Epsiba Akka, and also with Pastor and Sudha Akka, we would like to wish you a very happy new year. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? How many of you are happy? இல்லை நைட்டு உட்கார்றதுக்கு இடமே இல்லை. Last night there was no place to sit. அங்க ரொம்ப இடுக்கமா இருக்குன்னு தான் இங்க வந்தோம். There it was a little, it was not. 1-2 வருஷத்துக்குள்ள இந்த இடமும் full ஆயிடுச்சு. It was not comfortable, so we came here. Within 2 years it is filled. அண்ணன் மேல ஒரு விரிவாக்கத்தின் அபிஷேகம் இல்ல? Pastor has an anointing of expansion. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? How many of you say amen? அதுக்காக நான் தேவனுக்கு நன்றி சொல்லுகிறேன். I thank God for that. கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து போகலாம். Let's go to the word of God. ஆதியாகம புத்தகம் 14வது அதிகாரம் 18 20 வரைக்கும். The book of Genesis chapter 14 verse 18 to 20. ஆதியாகம புத்தகம் 14ஆம் அதிகாரம் 18 20 வரைக்கும். The book of Genesis chapter 14 verse 18 to 20. Sorry. மைக் இல்ல. வாசி நான் ரிப்பீட் பண்றேன். மைக் கொடு. அன்றியும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனாய் இருந்த சாலேமின் ராஜாவாகிய மெல்கிசேதேக்கு அப்பமும் திராட்சரசமும் கொண்டு வந்து அவனை ஆசீர்வதித்து, வானத்தையும் பூமியையும் உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாவதாக, உன் சத்துருக்கள் உன் கையில் ஒப்பு கொடுத்த உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னான். இவனுக்கு ஆபிரகாம் எல்லாவற்றிலும் தசமபாகம் கொடுத்தான். Let's read from verse 18 onwards. Then Melchizedek, king of Salem, brought out bread and wine. He was the priest of God Most High, and he blessed him and said, Blessed be Abram of God Most High, possessor of heaven and earth, and blessed be God Most High, who has delivered your enemies into your hand. And he gave him a tithe of all. மெல்கிசேதேக் ஆபிரகாமிடத்திலே சொல்லும்போது அவர் சொல்லுகிறார், உன்னதமான தேவன் உன்னை ஆசீர்வதிப்பாராக. When Melchizedek speaks to Abraham, he says, the God of Most High will bless you. ஏல் எலியோன், உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் உனக்கு உண்டாவதாக. ஏல் எலியோன், the God of Most High's blessing will be upon you. நல்லா கவனிங்க. Listen carefully. மெல்கிசேதேக் அந்த நாமத்தை அவர் பயன்படுத்துறார் பாருங்க. Melchizedek is using that name here. ஏல் எலியோன் என்கிற நாமத்தை அவர் பயன்படுத்துகிறார். He is using the name El Elyon. இந்த நாமம் வேதத்துல ஆண்டவருக்கு நிறைய நாமங்கள் கொடுக்கப்பட்டிருந்தா கூட இந்த ஏல் எலியோன் என்பது மிக முக்கியமானதாய் கருதப்படுகிறது. God has many titles in the scriptures, but this particular name called El Elyon is very significant. ஆபிரகாமுக்கு முதலாவது தேவன் தன்னை எப்படி வெளிப்படுத்தினார்னா, விசுவாசிகளின் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு தன்னை ஏல் எலியோனாக அவர் வெளிப்படுத்தினார். God revealed to the father of believers called Abraham that his very first title was El Elyon. நீங்க வேதம் முழுவதும் வாசிச்சு பாத்தீங்கன்னா, you can read throughout the scriptures, தேவன் யாரையெல்லாம் பிரம்மாண்டமாய் பயன்படுத்தி இருக்கிறாரோ, whoever God uses amazingly, அல்லது யாருக்கெல்லாம் பிரம்மாண்டமான காரியங்களை செய்திருக்கிறாரோ, அங்கெல்லாம் அவர் இந்த ஏல் எலியோன் உன்னதமான தேவன் என்கிற நாமத்தை அவர் பயன்படுத்தி இருக்கிறார். Whoever has witnessed God's great amazing work, there he has used this title called El Elyon. இது என்ன ஆச்சரியம்னா, so what is astonishment here? ஏல் எலியோன் என்கிற நாமத்தை தேவன் எங்கெல்லாம் பிரகடனப்படுத்தினாரோ, wherever God has used this name called El Elyon, அல்லது யாரெல்லாம் இந்த ஏல் எலியோன் என்கிற நாமத்தை தங்கள் வாயார சொல்லி வந்தார்களோ, or whoever used by their own mouth saying El Elyon, அவர்களுக்கெல்லாம் ஆண்டவர் வார்த்தையை மட்டும் கொடுக்கல, அவர் கொடுத்த வார்த்தையை அவர் நிரூபித்தும் காட்டியிருக்கிறார். God has not only given his word for them, but also he has proved it to them.
என்னுடைய ஆசீர்வாதம் எப்படி இருக்கும் என்கிறத உன்னதமான தேவன் நிரூபித்து காட்டியிருக்கிறார். How his blessing will be, the God of Most High has revealed or has proved it to them. எல்லா இடத்துலயும் அதை ப்ரூவ் பண்ணி இருக்கிறார். Everywhere he has proved it. நான் டிக்ளேர் பண்றேன். Let me declare it to you. இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன். By the name of Jesus I say. ஏல் எலியோனுடைய நாமத்தில் சொல்லுகிறேன். El Elyon names I say. இந்த 2025வது வருஷம் This 2025 கர்த்தர் யார் என்பதை உங்களுக்கு நிரூபித்து காட்டுகிற வருஷமாய் இருக்கும். God will prove who he is to you. உங்களுக்கு தேவன் சொன்ன வாக்குத்தத்தங்களை, The promises that God has revealed to உங்க you, தரிசனத்தை, your visions, உங்களுக்கு சொல்லப்பட்ட எல்லா வார்த்தைகளை every word which is spoken to அவர் you, நிரூபித்து காட்டுகிற வருஷமாய் இருக்கும். he will confirm it and show to you. நான் உன்னதமான தேவன் என்கிறதை அவர் நிரூபிக்கிற வருஷம். He will prove that he is the God of Most High. The year of proving ஆக இருக்கும். This year will be the year of proving to you. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? How many of you can say amen? எத்தனை பேர் ஆமென் சொல்ல How முடியும்? many of you can say amen? ஏல் எலியோன் அப்படிங்கிற வார்த்தை எங்கெல்லாம் வந்திருக்கிறதோ அவர் நிரூபித்து காட்டியிருக்கிறார், எல்லாரை பார்க்கிலும் நானே உயர்ந்தவர் என்பதை. El Elyon, wherever this word comes, God has proved it that he is greater than everything. அதனாலதான் இந்த நாமம் ரொம்ப முக்கியமானதாய் கருதப்படுகிறது. That is the reason this name is very vital. ஆபிரகாமுக்கு எல் ஷடா என்கிற நாமத்தை தேவன் அவருக்கு வெளிப்படுத்துறதுக்கு முன்னாடி இந்த ஏல் எலியோன் என்கிற நாமத்தை அவர் வெளிப்படுத்தினார். Before God revealed to Abraham the name called, the title called El Shaddai, he has revealed this particular name called El Elyon. மோசேக்கு யெகோவா கர்த்தர் என்கிற நாமத்தை வெளிப்படுத்துவதற்கு முன்பாக ஜனங்கள் எல்லாம் தேவனை இந்த ஏல் எலியோன் என்கிற நாமத்தினாலே தான் அவர்கள் அறிந்து கொண்டார்கள். Before God revealed to Moses that his name was Jehovah or the Lord, the people around this place used this name called El Elyon. அதனாலதான் இந்த நாமம் ரொம்ப முக்கியமா இருக்கு. That is the reason this name is significant. ஜனங்களுக்கு மட்டும் கிடையாது. Not only for the people. நீங்க சாத்தானை கூட பாருங்களேன். You can take an example of devil. தேவனை அட்ரஸ் பண்ற எல்லா இடத்துலயும் வேற எந்த நாமத்தை அவன் யூஸ் பண்ண மாட்டான். Wherever he addresses God, he never uses any other name. எல்லா இடத்துலயுமே இந்த உன்னதமான தேவன் அப்படிங்கறத சொல்லி தான் அட்ரஸ் பண்ணுவான். Every place in this he uses this word called the God of Most High. மார்க் 5:7 வாசிங்க. Mark chapter 5 verse 7. மார்க் 5:7. Mark chapter 5 verse 7. ஒரு பிசாசு பிடித்தவன் அவன் இயேசுவை பார்த்து என்ன சொல்றான் பாருங்க. Look at the person who has been demon possessed. See what he speaks to Jesus. இயேசுவே, இயேசுவே, உன்னதமான தேவனுடைய குமாரனே, உன்னதமான தேவனுடைய குமாரனே, எனக்கும் உமக்கும் என்ன? என்னை வேதனைப்படுத்தாதபடிக்கு தேவன் பேரில் உமக்கு ஆணை என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். Verse 7. And he cried out with a loud voice and said, What I have to do with you, Jesus, Son of the Most High God, I implore you by God that you do not torment me. தேவனை அட்ரஸ் பண்றப்ப அவன் வேற பேர்லாம் சொல்ல மாட்டேங்கிறான் பாருங்க. When he is addressing God, he is not using any other names. கர்த்தர்ங்கற பேரை சொல்லல. Not the name of Lord. தேவன் அப்படினு காமனா சொல்லல. Neither he is using God in a common way. வேற எத்தனையோ டைட்டில் இருக்குல. Many more titles are there. அது எதையுமே சொல்லல. He is not using anyone. அவன் ஒரே டைட்டில தான் எல்லா இடத்துலயும் அவன் யூஸ் பண்ணிட்டே வர்றான். Just one title is being used everywhere. உன்னதமான தேவன். God of Most High. ஏல் எலியோன். El Elyon. நீங்க ஏசாயா புத்தகத்துல வாட்சி பாருங்களேன். If you read in the book of Isaiah, அந்த ஸ்தானத்தை நான் அடையணும்னே சாத்தான் விரும்பினான். Satan wants to take that particular place. ஏசாயா 14:14. Isaiah chapter 14 and verse 14. ஏசாயா 14:14. Isaiah 14 and verse 14. நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன், உன்னதங்களில் ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்றும், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்றும் நீ உன் இருதயத்தில் சொன்னாயே. I will ascend above heights of cloud. I will be like the Most High. அவன் சொல்றான் பாருங்க, நான் உன்னதமானவரை போல இருக்க விரும்புகிறேன். I will be like the Most High. நான் ஏல் எலியோனை போல இருக்க விரும்புகிறேன். I desire to be like El Elyon. அப்ப ஜனங்களுக்கு மட்டும் இல்ல, not only to the people, அந்தகார வல்லமைகளுக்கு இந்த நாமம் ரொம்ப பிரதானமாய் காணப்படுகிறது. even to the power of darkness,
this name is very vital. சாத்தானும் இந்த நாமத்தை எடுத்துக்கொள்ள, இந்த டைட்டில் அடைய, இந்த ஸ்தானத்தை அடைய விரும்புகிறான். Even the Satan, he wants to take hold of this position, or he wants to take hold of this title. அப்ப அந்த ஏல் எலியோன் என்கிற நாமத்துக்குள்ள எவ்வளவு வல்லமை இருக்கிறது பாருங்க. So what kind of power which is involved in El Elyon? நான் கர்த்தருடைய நாமத்துல சொல்லுகிறேன். Let me tell to you the name of இந்த the Lord. வருஷம் உங்களுக்கு இயர் ஆஃப் ஏல் எலியோனாக இருப்பதாக. Amen. This year will be the year of El Elyon to you. உன்னதமானவரின் வருஷமாய் இருப்பதாக. Let this be the year of Most High God. தேவன் இந்த வருஷத்துல தன்னை உங்களுக்கு உன்னதமான தேவனாய் வெளிப்படுவார். God will reveal it to you as the Most High God in this year. உன்னதமான தேவனாய் உங்களுக்கு தன்னை வெளிப்படுத்துவார். He will manifest as the Most High God to you. உங்க வாழ்க்கையில உன்னதமான தேவனாய் அவர் கிரியைகளை நடப்பிப்பார். He will do the deeds which has been like a Most High God in your life. எத்தனை பேர் ஆமென் சொல்ல How many முடியும்? of you can say amen? எத்தனை பேர் ஆமென் சொல்ல How many முடியும்? of you can say amen? உன்னதமான தேவன். He is the God of Most High. மெல்கிசேதேக் ஆசீர்வதிக்கும் போது சொல்றார், உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் உனக்கு உண்டாவதாக. Melchizedek, when he is blessing, he says, let the God of Most High's blessing shall be upon you. ஏல் எலியோன் அப்படின்னா என்ன அர்த்தம்? El Elyon, what's the meaning of that? எல்லாவற்றுக்கும் அவர்தான் மேலானவராய் இருக்கிறார். He is the highest of everything else. இயற்கைக்கும் மேலானவராய் இருக்கிறார். He is the highest of nature. சர்வ சராசரங்களுக்கும் மேலானவராய் இருக்கிறார். He is above anything in the universe. எல்லா மனிதர்களுக்கும் மேலானவர். He is above all kinds of men. அதிகாரங்களுக்கும் மேலானவர். He is above the authorities. அரசாங்கங்களுக்கும் மேலானவர். He is above the government. அவருக்கு மேல ஒரு உயர்வுன்னு ஒண்ணு கிடையாது. There is nothing beyond him in this. அவர்தான் எல்லாவற்றுக்கும் மேலானவர். He is above everything. அதான் இந்த ஏல் எலியோன் என்கிற நாமம் உணர்த்துகிறது. That is what the meaning of this El Elyon title. மெல்கிசேதேக் Melchizedek, ஆபிரகாம் கிட்ட சொல்லும்போது இந்த blessing கொடுக்கிறார். when he speaks to Abraham, he utters this blessing. நல்லா கவனிங்க. Listen carefully. எல்லா ஜூவிஷ் கமெண்டேட்டரும் சொல்லுகிற ஒரே வார்த்தை என்ன தெரியுமா? All the Jewish commentators says one particular thing. ஆபிரகாமுக்கு நிறைய ஆசீர்வாதங்கள் கொடுக்கப்பட்டிருந்துச்சு. Abraham had received many blessings. நிறைய ஆசீர்வாதங்கள் இருந்துச்சு. Many blessings he held. தேவன் தன்னை கர்த்தர் எல் ஷடாயாக வெளிப்படுத்தினார். God manifested as an El Shaddai. நிறைய விதங்கள்ல வெளிப்படுத்தினார். Many other ways he revealed it. ஆனா ஆபிரகாமுடைய இந்த உயர்வுக்கு காரணம், But the reason for Abraham's promotion, ஆபிரகாம் ஏல் எலியோனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டதுதான். Abraham received El Elyon's blessings. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? How many of you say amen? எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? How many of you can say amen? உற்று கவனிங்களே. Listen carefully. மெல்கிசேதேக் ஆபிரகாமிடத்தில் இந்த வார்த்தையை சொல்லுகிறார். Melchizedek uses this word to Abraham. ஏல் எலியோனுடைய குணாதிசயம் என்ன? What is the characteristics of El Elyon? உன்னதமான தேவனாய் வெளிப்படுவதுனா எப்படி? What is that to be revealed as the God of Most High? ஆண்டவர் எனக்கு இந்த வருஷத்துல என்ன செய்ய போகிறார்? What God is going to do for me in this year? கடந்த வருஷத்துல நிறைய கஷ்டப்பட்டுட்டேன். I've been seen lot of difficulties in the previous year. எனக்கு 2024 ரொம்ப pathetic இயரா இருந்துச்சு அது எனக்கு. 2024 was a pathetic year for me. ஆனா இந்த 2025ல எப்படி தேவன் எனக்கு வெளிப்பட போகிறார்? In 2025 how God is going to be revealed to me? ஏல் எலியோன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? You know what's the meaning of El Elyon? மெல்கிசேதேக் சொல்றார் பாருங்க. Melchizedek says. மெல்கிசேதேக் யாருன்னு சொன்னா நோவாவுடைய குமாரன் சேம் தான் இந்த மெல்கிசேதேக். Melchizedek is none other than Noah's son Shem. ஜூவிஷ் கமெண்டேட்டர் எல்லாருமே ஒரு சேர ஒத்துக்கொள்ளுகிற காரியம், நோவாவின் குமாரன் சேம் தான் அங்கே மெல்கிசேதேக்காக வந்தார். All the Jewish commentators they trust in one particular thing, that is Melchizedek is Noah's son Shem. அவர் எருசலேமுக்கு ராஜாவாக இருந்தார். He was the king of Jerusalem. தேவனுடைய பிரதான ஆசாரியராகவும் இருந்தார். He was also the priest of the Most High God. ரெண்டு வேலையும் அவர் செய்தார். He was in the both offices. அப்படிப்பட்ட ஒரு மனுஷன். That kind of a man. நல்லா கவனிங்க. Listen carefully. ரெண்டு வேலையை ஆளுகை செய்கிறவன். He is able to rule over two offices. One is civil world ஆளுகை செய்கிற king. One, he is the king who can rule over civil world. Material world ஆளுகை செய்கிறவன். He can take hold of the material things. அதே நேரத்துல அவன் spiritual world ஆளுகை செய்கிற பிரதான ஆசாரியன். At the same time he can also reign the spiritual world. He is the high priest. இப்ப அவனுக்கு தேவன் நான் யார் என்பதை வெளிப்படுத்தி இருக்கிறார். So God has revealed to him who he is.
இந்த மெல்கிசேதேக் நோவாவுடைய குமாரன். This Melchizedek is the son of Noah. நோவா காலத்துல என்ன நடந்துச்சு? What happened during the Noah's days? வெள்ளப்பெருக்கு வந்தது. There was a great flood. வெள்ளப்பெருக்குல சமஸ்த உலகமும் அழிக்கப்பட்டது. In that great flood, all the earth was collapsed. நோவாவுடைய குடும்பம் மாத்திரம் தப்புவிக்கப்பட்டது. Apart from Noah's family. இந்த சேம் மெல்கிசேதேக் இருக்கிறார் இல்லையா, அந்த சேம் இந்த நோவாவின் முழு வெள்ளப்பெருக்கையும் கண்ணார பார்த்தவர். The Shem, or is Melchizedek, he has seen the complete things which has happened in the flood. முழு அழிவையும் கண்ணார பார்த்தவர். He has seen with his bare eyes the whole perish. அவ்வளவு ஜீவராசிகளும் செத்து மடிந்தது. So many livestock had died. அவ்வளவு அழிக்கப்பட்டது. So much of destruction. இயற்கை முழுவதும் அழிக்கப்பட்டது. The whole nature was destroyed. அந்த அழிவை பார்த்தவன். He has seen that destruction. ஆனா நல்லா கவனிங்க. But listen carefully. இந்த மெல்கிசேதேக் ஆகிய சேம் This Melchizedek called Shem, அழிவை மட்டும் பார்க்கல. not only the destructions he saw, அந்த அழிவுக்கு பிறகு after the destruction, தேவன் பூமியை மறு உருவாக்கம் செய்தார் பாருங்க. God recreated this earth. எல்லாவற்றையும் ரீபில்ட் பண்ணார் பாருங்க. He rebuilt everything. அந்த மறு ஆக்கத்தையும் பார்த்தவன். He has seen that rebuilding things. அவன் தான் சொல்றான் ஆபிரகாம்ட்ட. And he says to Abraham, Abraham, அவர் எப்படிப்பட்டவர்னு உனக்கு சொல்றேன். let me tell you what kind of a God he அவர் is. ஏல் எலியோன். He is El Elyon. அவர் யார் தெரியுமா? You know who he is? சமஸ்த பூமியுமே அழிந்தா கூட Even if the whole earth has been அத destroyed, மறுபடியும் அவரால புதுப்பிக்க முடியும். he can renew the whole earth again. எல்லா டெஸ்ட்ராயும் அவர் ரீபில்டா மாற்ற முடியும். He can rebuild the complete destruction. எல்லாவற்றையும் மறு ஆக்கம் செய்கிறவர். He can recreate everything. நான் கர்த்தருடைய நாமத்துல சொல்றேன். By the name of the Lord I say. கடந்த காலத்துல நீங்க எல்லாவற்றையும் இழந்திருக்கலாம். La previous year you could have lost many other things. பிரதர், நிறைய காரியங்கள் என் வாழ்க்கையில அழிஞ்சு போயிடுச்சு பிரதர். Brother, many things I have lost in this year, brother. என் தகப்பனார் எனக்கு கொடுத்த சொத்துக்களை அழிச்சிட்டேன். The property, ancestral properties, I lost it. நான் சம்பாதித்த பணத்தை அழிச்சிட்டேன். My earnings, I have lost it. என் வாழ்க்கையினுடைய பல காரியங்கள் அழிந்து போயிருக்கு. Many areas of my life I've seen failures. உறவுகளை இழந்து நிக்கிறேன். I've lost a relationship. அழிவின் விளிம்பில நிக்கிறேன் பிரதர். I'm standing at the edge of destruction. நான் கர்த்தருடைய நாமத்துல சொல்றேன். By the name of the Lord I say. இந்த வருஷம் அவர் ஏல் எலியோனாக வெளிப்படுவார். Amen. This year he will be revealed to you as the El அழிந்து Elyon. போனவைகளை மறு உருவாக்கம் செய்வார். He can recreate all the destroyed things. உங்க வாழ்க்கையில எதெல்லாம் அழிந்து போனதோ, Whatever has been destroyed in your அது life, எல்லாவற்றையும் மறு ஆக்கம் செய்வார். everything he can rebuild it to you. எல்லா டெஸ்ட்ராயும் அவர் ரீபில்டாக மாற்றி காட்டுவார். Every destruction he can rebuild back to you. இந்த உலகம் அழிக்கப்பட்டதாங்கிறதுக்கு தடயமே இல்லாத அளவுக்கு மறு உருவாக்கம் செய்தவர். He can rebuild in a way that as if there is no signs of destruction. உங்க வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஒரு அழிவு இருந்துச்சான்னு சொல்ல தடயமே இல்லாத அளவுக்கு அதை மறு உருவாக்கம் செய்வார். There will be no evidence that you've been destruction. Such rebuilding God can do it in your life. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? How many of you can say amen? விசுவாசிக்கிறவங்க மட்டும் விசுவாசிக்கிற அளவுக்கு தக்கதா சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க. Those who believe according to your faith you can say amen. அவர் அழிவின் தடயமே இல்லாம மறு உருவாக்கம் He செய்கிறவர். can rebuild in such a way there is no evidence of destruction. He is the most high. He is the most high God. அவருக்கு மேல எதுவுமே கிடையாது. There is nothing beyond him. அவரால எல்லாவற்றையும் மறு உருவாக்கம் செய்ய முடியும். He can recreate everything, brother. இந்த காலை வேளையில உங்களுக்கு சொல்றேன். This morning let me tell you. இந்த வருஷம் எப்படி இருக்குமோங்கற ஒரு பயத்தோட தான வந்தீங்க. You have come here with lot of fear that how this world will. Brother, நியூ இயர்னு ஒரு பக்கம் சந்தோஷம். One side it's New Year's happiness. அதே நேரத்துல இன்னொரு பக்கம் இந்த வருஷம் எப்படி இருக்குமோங்கற ஒரு பயம். At the same time there is a scare. I have a fear that how this year will be. ஒரு கலவையான எண்ணத்தோட தான் நான் வந்தேன் பிரதர். I've come here with the mixed thoughts, brother. ஒரு சந்தோஷமும் பயமும் கலந்த மனப்பான்மையோட தான் நான் வந்தேன். I've come here with fear and happiness attitude. எல்லா வருஷங்களைப் போல தான் இந்த வருஷமும் இருக்க போகுது. This year is going to be as usual as like other years. எத்தனையோ காரியங்களை கடந்த வருஷத்துல இழந்தேனே. Many things I've lost in the previous year. இந்த வருஷம் எப்படி இருக்க போகுது? I don't know how this year will be. அந்த பயத்தோட தான வந்தீங்க. You have come here with the fear. அப்பாவுடைய நாமத்துல சொல்றேன். By the name of the Father I say. சந்தோஷமா திரும்பி போங்க. You can go home with happiness. 2025ல This 2025. அவர் ஏலியோனாக வெளிப்படுவார். He will be revealed to you as the El Elyon. வாழ்க்கை திரும்ப கட்டப்படும். Your life will be rebuilt. அழிவின்
தடயமே இல்லாத அளவுக்கு அவர் கட்டி He எழுப்புவார். will rebuild as if there is no sign of any evidence which has been destroyed. எத்தனை பேர் ஆமென் சொல்ல How முடியும்? many of you can say amen? எத்தனை பேர் ஆமென் சொல்ல How many of முடியும்? you can say amen? யோசிச்சு பாருங்க, Think about it. நோவா காலத்துல பூமி அழிஞ்சிச்சுன்னு சொன்னா யாராவது நம்ப முடியுதா? During the time of Noah, the earth was destroyed. Can anyone believe that? அழிவின் தடயமே இல்லாத அளவுக்கு எல்லாவற்றையும் மறுபடியும் நிரப்பினார். There is no evidence of destruction. God has filled it again. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவர். He is able to fill everything with everything. நான் சொல்றேன், I'll tell you, இந்த வருஷம் in this year, அழிவின் தடயங்கள் கூட உங்க வாழ்க்கையில் இருக்க போறது you கிடையாது. will not see any signs or evidence of இழப்பின் destruction. அடையாளங்கள் கூட உங்க வாழ்க்கையில் இருக்க போவது There கிடையாது. will be no evidence of losses in your life. நல்ல கவனிங்க, Understand well. நான் உங்கள சிலரை நான் மெச்சிக்கொள்ளுகிறேன். I would really I praise certain people. உங்களில் சிலர் உங்க வாழ்க்கையின் அழிவை பேசல. Certain people have not spoken any destruction in your life. உங்க வாழ்க்கையில நீங்க இழந்த விஷயங்களை பொது வெளியில நீங்க பேசல. See, you're not speaking to the in public way what you have lost it. பிரதர், நான் கர்த்தரை விசுவாசிக்கிறேன். Brother, I believe in the Lord. ஆனா இதெல்லாம் வெளியே சொன்னா அது கர்த்தருக்கு மதிப்பாக இருக்காது. If I can tell this outside, that will not be a valuable thing for God. இதெல்லாம் வெளியே சொன்னா இது விசுவாசத்துக்கு அழகா இருக்காது. Or it will not be a beauty for the faith if I reveal it. இது கர்த்தரை விட்டு கொடுக்கிற மாதிரி ஆயிரும். It will be like giving up on the Lord. அதனால என்னுடைய குறைவுகளை நான் எங்குமே பேசுறது இல்ல பிரதர். So let me not talk about my lackness anyway, brother. நான் இழந்த காரியங்களை எங்கேயுமே பேசல பிரதர். I won't speak about what I've lost anywhere, brother. நான் அதை அவாய்ட் பண்றேன். Let me avoid it. நீங்க நல்லா கவனிச்சுக்கிறீங்க. You understand well. உங்களுடைய இழப்புகளை நீங்க பேசல. You're not speaking about your அது losses. கர்த்தருக்கு மதிப்பாக இருக்காதுன்னு நீங்க அவாய்ட் பண்ணீங்கல்ல. You're avoiding thinking that it will not be a good for அதை God. யார் அறிந்திருக்கிறாங்களோ இல்லையோ உங்களுடைய தகப்பன் எலியோன் அதை அறிந்து வைத்திருக்கிறார். Amen. Whoever is known about it, I don't know, but your father Eliom has understood that. ஆவியிலிருந்து சொல்றேன். Let me tell you by my spirit. என் அபிஷேகத்திலிருந்து சொல்றேன். By my anointing I'll tell you. அழிவை பேசாமல் கட்டுப்படுத்திக் கொண்ட உங்களுடைய நாவுகளை இந்த வருஷம் தேவன் செய்கிற மகத்தான காரியங்களை அவர் பேசும்படி செய்வார். You have controlled your tongue not to speak any destruction because of the value of God, and he will able to make you to speak great things which God is going to do you. எல்லாவற்றையும் உங்களுக்குள்ள அடக்கி கொண்டீங்கல்ல. You have controlled everything inside you. எல்லாவற்றையும் உங்களுக்குள்ள அடக்கி அழுத்தி வச்சிட்டீங்கல்ல. You are stressed up with everything inside you. நான் டிக்ளேர் பண்றேன். Let me declare it to you. என் ஆவியிலிருந்து சொல்றேன். By my spirit I'll tell you. என் அபிஷேகத்திலிருந்து சொல்றேன். By my anointing I'll tell you. இந்த வருஷம் தேவன் உங்களுக்கு செய்யற வார்த்தைகளை உங்க வாயினால பேச பண்ணுவார். Amen. God will make you to speak what has accomplished in this year. எத்தனை பேர் ஆமென் சொல்ல How many முடியும்? of you can say amen? எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? How many of you can say amen? உங்களுடைய இருதயத்தின் உள்ளிந்திரியங்களையும் அவர் அறிந்து வைத்திருக்கிறார். He has known your deeper parts of your heart. அவர் எலியோன் brother. He is Eliom, brother. அவரால மாற்ற முடியாத இழப்புன்னு ஒண்ணு கிடையாது. There is nothing unchanging losses in his. அவரால மாற்ற முடியாத அழிவுனே ஒண்ணு கிடையாது. There is nothing called unchanging destructions in him. எதெல்லாம் அழிந்திருந்ததோ, whatever has been destroyed, உங்க பொருளாதாரமாகட்டும், your economy, உங்களுடைய தொழிலாகட்டும், or your businesses, உங்க குடும்பமாகட்டும், your family, உங்களுடைய ஊழியத்தின் சில பகுதிகளாகட்டும், the parts of your ministry, எதெல்லாம் அழிக்கப்பட்டிருந்ததோ, whatever has been destroyed, அது எல்லாவற்றையும் அப்பா திரும்ப கட்டுவான். everything daddy will rebuild it. எத்தனை பேர் ஆமென் சொல்ல How many முடியும்? of you can say எத்தனை பேர் amen? ஆமென் சொல்ல How many முடியும்? of you can say amen? நல்லா யோசிச்சு பாருங்களேன். Understand well. மெல்கிசேதேக் ஆபிரகாம்ட்ட சொல்றார் பாருங்க. Melchizedek speak this to ஆபிரகாம், Abraham. நீ நினைக்கிறியா You're thinking like this? நான் பார்த்த அழிவு எப்படிப்பட்டது தெரியுமா? What kind of destruction I've seen, you know? அந்த அழிவு ஒரு வருஷம் 2 வருஷம் இல்ல. That destruction is not for 1 or 2 years. எங்க அப்பா நோவா 300 வருஷம் உபதேசம் பண்ணினார். My father Noah, he preached for 300 years. ஆண்டாண்டு காலமாய் அந்த அழிவு திட்டமிடப்பட்டு கொண்டிருந்தது. Years after years this destruction was pre-planned. அந்த அழிவு ஏறக்குறைய 300 ஆண்டு கால பின்னணியும் கொண்டது. It has the history of 300 years. 300 அந்த நோவா வெள்ளப்பெருக்குக்கு 300 வருஷ சரித்திரம் இருக்கிறது. The flood of Noah, it has the history of 300 years. அது 300 ஆண்டு காலமாய் திட்டமிடப்பட்டு வந்தது. That has been pre-planned for 300 years. நீங்க நினைக்கலாம். You can think about it. Brother, என் வாழ்க்கையில் இருக்க அழிவு சாதாரணம் இல்ல. My destructions is not a ordinary one. கடந்த 7 வருஷங்களா நான் இழப்புல இருக்கிறேன். From by 7 years I've been in losses. கடந்த 10 ஆண்டுகளாலமாய் நான் இழப்புல இருக்கிறேன். From 10 years I've been in
losses, brother. பிரதர், நான் கடந்த 12 ஆண்டு காலமா இழப்புல இருக்கிறேன். இது என்னுடைய 13வது வருஷம். From 12 years I'm seeing the losses. This is my 13th year. பிரதர், நான் கடந்த 20 ஆண்டு காலமா இழப்புல இருக்கேன். இது என்னுடைய 21வது வருஷம். From past 20 years I'm seeing the losses. This is my 21st year. பிரதர், நான் 25 ஆண்டு காலமா இழப்புல இருக்கிறேன். Brother, from past 25 years I'm seeing நான் losses. டிக்ளேர் பண்றேன் பிரதர். Let me declare it to you. உங்களுடைய இழப்பு எத்தனை ஆண்டுகால பின்னணி உள்ளதா இருக்கலாம். Your losses might have any much of history. உங்களுடைய வாழ்க்கையில நீங்க கடந்து வந்த அழிவு எத்தனை வருஷ பின்னணி உள்ளதாகவும் இருக்கலாம். Your losses might have any number of years of history. ஆனா நான் டிக்ளேர் பண்றேன். I'll declare it to you. அவர் ஏல் எலியோன். He is El Elyon. உங்க அழிவு எத்தனை ஆண்டுகால பின்னணியா இருந்தாலும் சரி. Your destruction might have அது great. எல்லாவற்றையும் மறுரூபமாக்குகிறவர். Everything he will transform it to you. எல்லாவற்றையும் திரும்ப காட்டுகிறவர். Everything he will re-establish it. எத்தனை பேர் ஆமென் சொல்ல How many முடியும்? of you can say amen? அப்ப நோவா மெல்கிசேதேக் சேம் ஆபிரகாம்ட்ட சொல்றாரு, அவர் அழிவை பார்த்துட்டு அவர் சும்மா விட போறவர் அல்ல. So Melchizedek Shem, he is speaking to Abraham. He will not just leave it as it is destroyed. அழிவுன்னு ஒன்ன பார்த்துட்டா அவர் சும்மா இருக்கிறவர் அல்ல. If he sees a destruction, he will not keep quiet. ஏன்னா அவர்தான் கிரியேட்டர். He is the creator. அவர்தான் கிரியேட்டர். He is the creator. அவரால எல்லாவற்றையும் மறு உருவாக்கம் செய்ய முடியும். He can recreate everything. எத்தனை பேர் ஆமென் சொல்ல How முடியும்? many of you can say amen? சிலர் நீங்க சொல்லலாம், You can say certain people like this. Brother, கடந்த காலத்துல நான் பெருசா ஒண்ணு நான் இழந்தறல. a few years previous year I have not lost many things greater. ஆனா இப்போ இருக்கிற சூழ்நிலையை பார்த்தா, But seeing my present situations, என்னுடைய கட்டுமானங்கள் எல்லாம் என் கண்களாலேயே சில ஆண்டுகள்ல இடிந்து போகுமோன்னு பயமா இருக்கு பிரதர். I'm getting scared that my constructions will be destroyed right in front of my eyes. நான் இத்தனை ஆண்டு காலம் கட்டி வைத்த தொழில் எல்லாம் சில வருஷங்கள்ல என் கண்ணு பார்க்கவே எல்லாம் கொலாப்ஸ் ஆயிருமோன்னு பயமா இருக்கு பிரதர். Probably the business which has I've been built from so many years, as my naked eye sees, I think it's going to collapse. நான் இத்தனை ஆண்டு காலம் உழைச்சு எதெல்லாம் உருவாக்கி வந்தனோ, I've labored for so many years and whatever I built it, என் கண் பார்க்கவே அதெல்லாம் இடிக்கப்படுமோன்னு எனக்கு பயமா இருக்கு in பிரதர். my bare eyes I'm scared that it will be broken, brother. உண்மை என்ன தெரியுமா? You know what's the truth? ஏல் எலியோனுடைய சுபாவம் என்ன தெரியுமா? You know what is the nature of El Elyon? நீங்க நினைக்கிறீங்க, You think like this. பிரதர் என் கண்ணு முன்னாடி அதெல்லாம் இடிஞ்சு போயிரும்னு நினைக்கிறேன். Brother, right in front of my eyes it will be destroyed, I think. ஆனா என்னால எதுவுமே செய்ய But முடியல. I'm not able to do anything. எதுவுமே என்னால செய்ய முடியல. I'm helpless. என்னால செய்ய முடிஞ்சதெல்லாம் நான் செஞ்சு பார்த்துட்டேன். I'm vulnerable to do things. எவ்வளவு முயற்சிகளை பண்ண முடியுமா நான் பண்ணி பார்த்துட்டேன். I've tried as much as efforts I can. எவ்வளவு காரியங்களை நான் இன்வெஸ்ட் பண்ண முடியுமா பண்ணி பார்த்துட்டேன். I've invested as much as my possible. ஆனா அந்த அழிவை என்னால தடுக்க முடியல பிரதர். But I'm not able to stop the நான் destruction. என்ன செய்யட்டும்? What should I do now? நான் என்ன செய்யட்டும்? What should I do now? ஏல் எலியோனுடைய சுபாவம் என்ன தெரியுமா? You know what is the nature of El Elyon? வாசிங்க சங்கீதம் 57வது சங்கீதம் தலைப்பு வாசிங்களே. 57th Psalm's title. சங்கீதம் 57 தலைப்பு. 57th Psalm. தாவீது சவுலுக்கு தப்பி ஓடி கெபியில் ஒதுங்குகையில் தனக்கு நஷ்டம் நேரிடாதபடி அல்தஷ்கேத் என்னும் வாத்தியத்தில் வாசிக்க தாவீது பாடி ராக தலைவனுக்கு ஒப்புவித்த மிக்தாம் என்னும் சங்கீதம். 57th Psalm, and let's read the title. To the chief musician said, do not destroy, Michtam of David, when he fled from Saul into the cave. இந்த சங்கீதம் அல்தஸ்கேத் என்கிற ராகத்திலே பாடப்பட்டது. See, this particular psalm which has been sung in அல்தஸ்கேத் அப்படினா என்ன அர்த்தம் அப்படினா, what do you mean by Altasket? அல்தஸ்கேத் அப்படினா do not destroy. Altasket, which means do not destroy. அழித்து விடாதீங்க. Do not destroy. அழிய விட்டுறாதீங்க. Do not destroy. தாவீது சொல்றார் பாருங்க. David says, ஆண்டவர்ட்ட பாடும்போது சொல்றாரு, when he's singing to the Lord, he says, ஆண்டவரே, oh Lord, நான் சில ஆண்டு காலமாய் சில கன்ஸ்ட்ரக்ஷனை உருவாக்கி வந்துட்டேன். I've been constructed many things from years. சில வருஷங்களாக நான் சில கட்டுமானங்களை எழுப்பி வந்துட்டேன். I've also made some construction for many years. சில தொழிலை நான் எழுப்பி இருக்கிறேன். Also I had many businesses. என் குடும்பத்துல சில காரியங்களை நான் உருவாக்கி இருக்கிறேன். Also I had lot of things in my family. ஆனா இருக்கிற சூழ்நிலையை பார்த்தா கண்ணு முன்னாடியே
அதெல்லாம் அழிஞ்சிரும் போல தெரியுது பிரதர். But the situation seems that as if I lose everything, brother. பிரதர் என்னால எதுவுமே செய்ய முடியல. I'm not able to do anything, brother. அவர் சொல்றாரு பாருங்க, ஆண்டவரே என்னால எதுவுமே செய்ய முடியல. Look at him, he says, I'm not able to do anything. கண்ணு முன்னாடியே அழிஞ்சிரும் போல இருக்கு. Right in front of my eyes it might be destroyed. அழிய விட்டுறாதீங்க. Please do not let it to be destroyed. Althusque. அழிய விட்டுறாதீங்க. Do not be destroyed. அவருடைய இருதயம் கதறுது பாருங்க. His heart is trembled. அவர் அந்த சங்கீதத்துல முதல் வசனம் வாசிங்க, 57:1 வாசிங்க. The very first verse of this psalm. எனக்கு இரங்கும் தேவனே, எனக்கு இரங்கும். உம்மை என் ஆத்துமா அண்டிக் கொள்கிறது. விக்னங்கள் கடந்து போகும் மட்டும் உமது சட்டைகளின் நிழலிலே வந்து அடைவேன். Look at verse 1. Be merciful to me, O God, be merciful to me, for my soul thirsts in you, and in the shadow of your wings I will make my refuge until these calamities have passed by. நல்லா கவனிங்க. Listen carefully. தாவீது சொல்றார், David says, அழிய விட்டுறாதீங்க. do not let to be எனக்கு destroyed. இரக்கம் காட்டுங்க. Lord, show me mercy. எனக்கு கொஞ்சம் இரக்கம் பண்ணுங்க. Be merciful to me, Lord. இந்த விக்கினங்கள் கடந்து போகிற வரைக்கும் நான் உங்க செட்டைகள்ல உட்கார்ந்துகிறேன். Until these calamities have passed, let me be in your refuge. எனக்கு நீங்க உங்க ஆதரவு கரத்தை நீட்டுங்க. Lord, show your comfort hands to me. ஒரு பெட்டிஷன் வைக்கிறார். He is keeping a petition there. இல்ல? Right? நான் கர்த்தருடைய நாமத்துல சொல்றேன். By the name of the Lord I say. ஒருவேளை நீங்க இன்றைக்கு இந்த காலை வேளையில புதுசாங்க நீங்க வந்திருக்கலாம். Probably you have come here very first time. ஆண்டவரை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளாதவரா இருக்கலாம். You have not received Jesus as your Lord and Savior. இப்பதான் முதல் முறையா இதை போல சபைக்கு வருகிறேன்னு நீங்க சொல்லலாம். Probably this will be the first time you are coming to the church. நான் உங்களுக்கு அன்பாய் ஒரு அழைப்பு கொடுக்கிறோம். A loving invitation. நீங்க மதம் மாற வேண்டாம். You don't have to convert your religion. நீங்க பேர் மாற்ற வேண்டாம். You don't have to change your name. ஒண்ணே ஒன்னு செய்யுங்க. Just one thing. அவர் சங்கீதக்காரன் சொன்னார் பாருங்க. Just like the psalmist says. என் ஆத்துமா உம்மை அண்டிக் கொள்ளுகிறது. For my soul trusts in you. உங்க மனதின் ஆழத்திலிருந்து. From the bottom of your heart. ஆண்டவரை பார்த்து. Look at the Lord. ஒரே ஒரு வார்த்தை சொல்லிருங்க. Just one word you say. ஆண்டவரே நான் உங்களை நம்புறேன். Lord, I trust in you. நீங்க தான் தெய்வம்னு நான் நம்புறேன். You are the God and I trust it. நீங்களும் தெய்வம் இல்ல. It's not you are also one of the God. நீங்க தான் தெய்வம்ங்கறத நான் நம்புறேன். You alone is the God and I trust that. எனக்கு உதவி செய்யுங்க. Lord, help me. ஒரே ஒரு வார்த்தை சொல்லிருங்க. Just one word you tell him. உங்க வாழ்க்கையை தலைகீழாய் மாற பண்ணவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். He is able to change your life upside down. தாவீது கேக்குறார் பாருங்க. King David says, நான் அழிய விட்டுறாதீங்க ஆண்டவரே. Lord, do not let it to be destroyed. அவ்வளவு பிரச்சனை என்னை சூழ இருக்கு. So many calamities has come. அவ்வளவு அழுத்தங்கள் என்னை சூழ்ந்து இருக்கு. So much of stresses has accompanied. இதே நான் அழிஞ்சிடுவேன் போல தெரியுது. Probably it seems as if I'll perish. அழிய விட்டுறாதீங்க. Do not let me to perish. இரக்கம் காட்டுங்க. Show mercy, Lord. உங்க சட்டைகளுக்குள்ள கொஞ்சம் வந்து நான் வந்து கொள்ளுகிறேன். Little bit can they come inside your refuge. என் ஆத்துமா உங்களை அண்டிக் கொள்ளுகிறது. My soul trusts in you. அப்படி சொன்னார் பாருங்க. See, he says like this. அப்ப Then கர்த்தர் God, தாவீதுக்கு நான் யார் என்பதை வெளிப்படுத்துகிறார் பாருங்க. God is revealing to David who he is. தேவன் யார் என்பதை தான் யார் என்பதை தாவீதுக்கு வெளியரங்கமாக்குறார். God is manifesting who he is to David. என்னை அழிய விட்டுறாதீங்க அப்படினு சொன்ன தாவீதுக்கு, the David who said do not let me to destroy, Lord, அவர் தன்னை வெளிப்படுத்தின உடனே, then after he revealed it to him, என்னால ஒண்ணுமே செய்ய முடியல, I'm helpless, என்னை அழிய விட்டுறாதீங்க, do not let me to destroy சொன்ன தாவீதுக்கு அவர் சொல்ற வார்த்தையை பாருங்க. See what God speaks to David. சங்கீதம் 57:2 வாசிங்க. Psalm 57 verse 2. எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற தேவனாகிய உன்னதமான தேவனை நோக்கி கூப்பிடுவேன். I will cry out to God most high, to God who performs all things for me. அப்பதான் ஆண்டவர் தாவீதுக்கு தன்னை வெளிப்படுத்துகிறார். That is where God reveals to David, தாவீது நான் உன்னதமான தேவன். David, I am the God of most high. நான் எலியோன். I am Elion. நான் உனக்காக யாவையும் செய்து முடிப்பேன். I will perform all things for you. என்னால எதுவுமே செய்ய முடியல ஆண்டவரே. Lord, I am not able to do anything. எல்லாம் அழிஞ்சு போயிரும் போல இருக்கு. It seems as if everything will destroy. தாவீதுக்கு அவர் சொல்றார் பாருங்க. To David he says, உனக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பேன். I will perform all things to you. நீ ஏதோ செய்து
செய்ய முடியல. You don't have to do anything. ஆனா உனக்காக எல்லாவற்றையும் நான் செஞ்சு முடிப்பேன். But for your sake, I will perform everything. நான் கர்த்தருடைய நாமத்துல சொல்றேன். By the name of the Lord, I declare. 2025ல This 2025. உங்க வாழ்க்கையில In your life. அவர் ஏலியோனாக வெளிப்படுவார். Amen. He will be revealed as the El Elio. எதெல்லாம் உங்க வாழ்க்கையில அழிவின் விளிம்பில் இருக்கோ, Whatever is in the edge of the destruction, அவர் அழிய விட போறது இல்ல. He will never let it to be destroyed. அழிந்து போனவைகளையும் மறு உருவாக்கம் செய்கிறவர். Even if it is destroyed, He can recreate it. அழியக்கூடிய சூழ்நிலையில் இருக்கிறவைகளையும் அவர் பாதுகாக்கிறவர். Even if it is in the edge of the destruction, He will protect that. உங்களால எதுவும் செய்ய முடியாம இருக்கலாம். You will be vulnerable to ஆனா things. உங்களுக்காக அவர் எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். But for your sake, He will be able to அவர் accomplish மகா everything. உன்னதமான தேவன். He is the most high God. உங்களுக்காக யாவையும், For you, everything. உங்களுக்காக யாவையும், For your sake, உங்களுக்காக everything. எல்லாவற்றையும் For your sake, all அவர் things. செய்து முடிக்கிற வருஷமாய் இருக்கும். This year will be performing இந்த everything. வருஷத்துல அவர் ஏலியோனாக உங்களுக்கு வெளிப்படுவார். This year He will reveal to you as the El Elio. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? How many of you can say amen? எத்தனை பேர் ஆமென் சொல்ல How many முடியும்? of you can say amen? அவர் எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். He can perform all things, brother. சந்தோஷமா நீங்க வீட்டுக்கு போங்க. You can go happily to home. உங்க மைண்ட்ல நிறைய காரியங்கள் ஓடிட்டு இருக்கலாம். Many things will be in your mind. நான் கர்த்தருடைய நாமத்துல By சொல்றேன், the name of the Lord I say, அவர் ஒன்ன கூட மிஸ் பண்ண He மாட்டார். will never miss anything. எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். He can do everything for உங்க you. வாழ்க்கையில நீங்க கூட சில காரியங்களை யோசிக்காம விட்டுருக்கலாம். In your life, you might leave certain things. நீங்க கூட அதை சிந்திக்காம விட்டுருக்கலாம். It might have gone away from your நீங்க thoughts. மிஸ் பண்ண காரியங்களை கூட அவர் மிஸ் பண்ண போறது கிடையாது. Even if you have missed something, He will not miss it. எத்தனை பேர் ஆமென் சொல்ல How many முடியும்? of you can say amen? நல்லா யோசிச்சு பாருங்களேன். Think about it. ஒன்னு, அழிந்து போனவைகளை மறு உருவாக்கம் செய்கிறவர். Number one, He will recreate the destroyed things. அடுத்து அழியக்கூடிய சூழ்நிலைகளை இருக்கிறவைகளை கூட எல்லாவற்றையும் செய்து அதை பாதுகாக்கிறவர். Number two, which is vulnerable to be destroyed, and He will protect it. எத்தனை பேர் ஆமென் சொல்ல How முடியும்? many of you can say amen? ஆச்சரியம் என்ன தெரியுமா? You know what is the surprise? மெல்கிசேதேக் சொல்றார் பாருங்க. Melchizedek says, ஆபிரகாம் Abraham, அவர் அழிந்து போன எல்லாத்தையும் உருவாக்குனவர்யா. he can rebuild everything. இதுல ஆச்சரியம் என்ன தெரியுமா? You know what is most surprise? நாங்க போட்ல இருந்து இறங்குறோம். As we get down from the boat, பேழையில இருந்து நாங்க இறங்குறோம். as we get down from the ark, வெள்ளப்பெருக்கு முடிஞ்ச உலகத்தை பார்த்தா எதுவுமே இல்ல. after the flood, nothing is there. எதுவுமே இல்ல. Nothing is seen. இனிமே ஏதாவது வளரும் உருவாகும்னு சொல்றதுக்கு திரும்ப இந்த பூமி பழைய நிலைமையை விட ஒரு உயர்வான நிலைமைக்கு வரும்னு சொல்றதுக்கு எந்த நம்பிக்கையும் கிடையாது. There is no hope that the earth will be restored back and it can be reframed again as it is. எங்க அப்பா கேட்கல, நோவா கேட்கல, ஆண்டவரே திரும்ப பூமியை கட்டுவீங்கன்னு எங்க அப்பா ஆண்டவர்ட்ட கேட்கல. My father Noah did not ask God, will you rebuild the world? இல்ல எங்க அம்மா கேட்கல. Or my mother didn't ask it. இல்ல சேம் நான் கேட்கல. Or shame myself, I didn't ask. சகோதரர்கள் யாருமே கேட்கல. Or neither my brothers asked him. அதெல்லாம் எங்க விசுவாசத்திற்கு கூட அப்பாற்பட்டது. All these things are beyond our faith. அதெல்லாம் விசுவாசிக்க கூட முடியாது. All these things we can't even believe. யோசிச்சு பாரு, இந்த பூமி அழிஞ்சு போயிருக்கு. Just think about it, the whole earth is perished. எத்தனை மலைகள், பர்வதங்கள், பள்ளத்தாக்குகள் எல்லாம் அழிக்கப்பட்டிருக்கு. So many mountains and mountain peaks and valleys has been destroyed. இனிமேல் உருவாகும்னு சொல்றதுக்கு எந்த உத்தரவாதமும் கிடையாது. There is no guarantee that it will reframe it again. நாங்க அதுக்காக ஜெபிக்க கூட இல்ல. We can't even pray for that. ஆனா கூட, But still, நாங்க ஜெபிக்க கூட இல்ல. we have not even prayed. எங்களால விசுவாசிக்க கூட முடியல. It's not able for us to ஆனா ஏலியோன் அதை மறு உருவாக்கம் பண்ணினார். But El Eliom has recreated it. ஏலியோன் அதை மறுபடியும் கட்டுவித்தார். El Eliom has recreated it. நான் டிக்ளேர் பண்றேன் I brother. declare it to you, brother. உங்க வாழ்க்கையில சில காரியங்கள் அழிஞ்சிருக்கு. In your life certain things is destroyed. பல இழப்புகள் இருக்கு. Lot of losses. அது மாறும்படி நீங்க ஜெபிக்காம கூட இருக்கலாம். You might pray, not even prayed for it to change. பிரதர், மாறுன்னு சொல்றதுக்கு நம்புறதுக்கு வாய்ப்பே இல்ல பிரதர். Brother, there is no hope that it will change, brother. விசுவாசிக்கவே முடியாது I பிரதர். don't even have belief on it, brother. கர்த்தருடைய நாமத்துல By சொல்றேன். the name of the Lord I say, உங்களுக்கு விசுவாசமே இல்லைனா கூட அந்த அழிவை அவர் மறு உருவாக்கம் செய்வார். you might not even have faith for it, but He can recreate it for you. நீங்க ஜெபிக்காம இருந்திருந்தா கூட அதை அவர் மறு உருவாக்கம் செய்வார். Even if you have not prayed for it, He can recreate it for you. ஏன்னா அவர் மகா உன்னதமானவர். Because He is the God
எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? How many of you can say amen? ஆபகுக் 1:5 சொல்லுகிறது. Habakkuk chapter 1 verse 5 says. ஆபகுக் 1வது அதிகாரம் 5வது வசனம். Habakkuk chapter 1 verse 5 says. ஒரு காரியம் நடக்கணும்னா விசுவாசம் வேணும் தானே? If something has to happen, we need faith, right? ஒரு காரியம் நடக்கணும்னா விசுவாசம் வேணும். If we need something, we need faith for it. அதே நேரத்தில் இந்த வசனம் சொல்லுது பாருங்க. Similarly, this word says. வாசிங்க பார்க்கலாம். Let's read. ஆபகுக் 1:5. Habakkuk chapter 1 verse 5. நீங்கள் புறஜாதிகளை நோக்கி பார்த்து ஆச்சரியப்பட்டு பிரமியுங்கள். விவரிக்கப்பட்டாலும் நீங்கள் விசுவாசியாத ஒரு கிரியையை விசுவாசிக்க முடியாத ஒரு கிரியையை உங்கள் நாட்களில் நடப்பிப்பேன். Look among the nations and watch, be utterly astounded, for I will work a work in your days which you would not believe, though it were told you. ஆண்டவர் சொல்றாரு பாருங்க. God says, நீங்க மற்றவர்களை பார்த்து பிரமித்துக் கொள்ளுங்க. You can look at the nations and be astounded. எதெல்லாம் பிரம்மாண்டமா இருக்குன்னு நீ யோசிக்கிறியோ அதெல்லாம் பார்த்து இப்பவே பிரமிச்சுக்க. Whatever you think it will be utterly astounded, you can look at it and be amazed. இப்பவே நீ பிரமிச்சுக்க. Right now be amazed. ஏன் தெரியுமா? You know why? நான் விவரிச்சு சொன்னா கூட உன்னால விசுவாசிக்கவே முடியாத காரியங்களை நடப்பிக்க போகிறேன். Even if I can describe it and explain it and tell you, you will see which you can't even believe it. அதுக்கு பின்னாடி உன்னால பிரமிக்கிறதுக்கு கூட உனக்கு நேரம் இருக்காது. Then you will not have time even to be amazed. உன்னால உனக்கு செய்ய போற காரியங்களை பார்த்து உன்னால பிரமிக்கிறதுக்கு கூட உனக்கு சமயம் இருக்காது. You won't even have time to be astounded after saying it. இப்பவே எவ்வளவு பிரமிக்க முடியுமோ அவ்வளவு பிரமிச்சு பாத்துக்க. You can be astounded and amazed as much as possible. விவரிச்சு சொன்னா கூட உன்னால பிலீவ் பண்ண முடியாது. I can explain and describe, you can't still believe it. அப்படிப்பட்ட காரியங்களை உங்க வாழ்க்கையில கர்த்தர் நடப்பிப்பார். That kind of things God will do it in your life. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? How many of you can say amen? யோசிச்சு பாருங்களேன். Think about it. ஆபிரகாமுக்கு அவர் தன்னை அப்படி வெளிப்படுத்தினார் பாருங்க. He manifested himself like that to Abraham. 25வது ஆண்டுல In 25th year, 100 வயதுல 100 years, செத்த சரீரம் மறுபடியும் புதுப்பிக்கப்படுகிறது பாருங்க. his dead physical body was regenerated. அழிந்து போன உள் உறுப்புகள் எல்லாம் ஆர்கன்ஸ் எல்லாம் திரும்ப மறு உருவாக்கம் பெறுது பாருங்க. All the inner organs which has been destroyed is recreated. இது நம்பவே முடியாது. It's unbelievable. இது விசுவாசிக்கவே முடியாது. It is unbelievable. வசனமே அப்படிதான் சொல்லுது. That's what Bible says. நம்புகிறதற்கு ஏதுமே கிடையாது. There is no proof to be believing. ஆனா ஆபிரகாம் விசுவாசிச்சாரா? But Abraham believed it. நான் டிக்ளேர் பண்றேன். I'll declare it. இந்த வருஷத்துல This year, அவர் எலியோனாக உங்களுக்கு தன்னை வெளிப்படுத்துவார். He will reveal it to you as Elio. மகா உன்னதமானவராய் வெளிப்படுத்துவார். The most high God he will reveal it to you. தொழில் மறு உருவாக்கம் பெறும். Your businesses will be rebuilt. உங்களுடைய ஊழியம் இன்னொரு மறு உருவாக்கம் பெறும். Your ministry will have a rebuilding again. சரீரத்தை மறு உருவாக்கம் செய்வார். Your physical body will be rebuilt. உங்க உள் உறுப்புகள் எல்லாம் புதிதாக்கப்படும். Your inner organs will be rebuilt. உங்க ஹார்மோன்கள் எல்லாம் புதிதாக்கப்படும். Your hormones will be rebuilt. எல்லா மெடிக்கல் சட்டதிட்டங்களையும் மீறி all the medical ordinances, எல்லா ஹார்மோன்களையும் அவர் மறு உருவாக்கம் செய்வார். all your hormones he can rebuild it back. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? How many of you can say amen? எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? How many of you can say amen? அந்த அழிவின் மத்தியில, in the midst of the destruction, அது அழிந்து போயிற்று. it's been destroyed. ஆனா யாருமே அங்க ஜெபிக்கல. But nobody is praying there. யாருமே விசுவாசிக்கிறதுக்கு இல்ல. Nobody is there to have விசுவாசிக்க கூட முடியாது. no faith there. ஆனா எல்லாவற்றையும் மறு உருவாக்கம் செய்தார் பாருங்க. In the midst of everything he can rebuild. அவர்தான் எலியோ. He is Elio. இந்த வருஷம் உங்களுக்கு அவர் எலியோனாக வெளிப்படுவார். This year he will reveal to you as Elio. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? How many of you can say amen? எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? How many of you can say amen? அழிந்தவைகளையும் மறு உருவாக்கம் செய்வார். He can rebuild which has been அழியக்கூடிய சூழ்நிலையில இருக்கிறவைகளையும் உங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து அவர் பாதுகாப்பார். The things which is about to be perished, he for your sake he will protect it. நீங்க என்னால எதுவுமே செய்ய முடியலங்கிற சூழ்நிலை உங்களுக்கு வந்துருச்சுன்னு வெச்சுக்குங்களேன். Probably you have entered into the edge of the place where there is no other go. இனிமே என் கையில எதுவுமே இல்ல brother, nothing I can do, brother. அந்த சூழ்நிலையில இருக்கேன். I am in that situation. அப்படினா உத்தரவாதம் பண்ணி கொள்ளுங்க. Then take a guarantee. அவர் எலியோனா எல்லாவற்றையும் டேக் ஓவர் பண்ண போறாருன்னு அர்த்தம். He is Elion and he will take over. அவர் எல்லாவற்றையும் தன்னுடைய கரத்தில் எடுக்கறான்னு அர்த்தம். He can take control over everything. உங்களுக்காக யாவையும் செய்து முடிக்க போகிறான்னு அர்த்தம். For your sake he can perform everything. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? How many of you can say amen? சரி.
மெல்கிசேதேக் அந்த சேம் ஆபிரகாமிடத்தில் சொல்லுகிறார், Melchizedek, the shame, உன்னதமான தேவனாய் அவர் உனக்கு வெளிப்படுவார். he will reveal to you as the most high God. உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் உனக்கு You will உண்டாயிருக்கும். receive the blessings of the most high God. அது என்ன பிரதர், உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம்னா என்ன? What is that, the blessings of the most high God? அவர் உன்னதமான தேவனாய் எனக்கு தன்னை வெளிப்படுத்துகிறார். He has revealed to me as the most high God. அழிந்தவைகளை மறு உருவாக்க செய்கிறார். He can recreate the destroyed. அழியும் நிலையில இருக்கிறவைகளை எல்லாம் திரும்ப அவர் பாதுகாக்கிறார். He can protect the things which is in the edge of எல்லாவற்றையும் destruction. எனக்காக யாவையும் செய்து முடிக்கிறார். He can perform everything for me. அவர் தருகிற ஆசீர்வாதத்தில் என்னவெல்லாம் இருக்கிறது? What are the blessings involved in him? நல்லா கவனிங்க. Listen carefully. வசனத்தை திரும்ப வாசிக்கலாம். Let's read the verse. ஆதியாகமம் 14:19. Genesis 14 verse 19. ஆதியாகமம் 14:19. Genesis 14 verse 19. அவனை ஆசீர்வதித்து வானத்தையும் பூமியையும் உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாவதாக. Let's read verse 19. And he blessed him and said, Blessed be Abraham of God most high, possessor of heaven and earth. அவர் சொல்லும்போது மூணு blessing சொல்றாரு பாருங்க. When he speaks 3 blessings. அடுத்த வசனம், The next சத்துருக்களை 20வது வசனம். 20வது வசனம். உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்பு கொடுத்த உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னான். இவனுக்கு ஆபிரகாம் எல்லாவற்றிலும் தசமபாகம் கொடுத்தான். And blessed be God most high, who has delivered your enemies into your hand, and he gave him a tithe of all. மூணு ஆசீர்வாதங்கள், மூன்று பகுதியில ஆசீர்வாதங்கள் இருக்குன்னு சொல்றாரு பாருங்க. In 3 ways the blessings has been revealed. அவர் வானத்தை உடையவர். அதாவது வானம் அவருக்கு சொந்தம். He is the possessor of heaven. பூமி அவருக்கு சொந்தம். He is the possessor of earth. அடுத்து உன் சத்துருக்களை மேற்கொள்ள செய்வார். Next, he will make your enemies to be delivered in your hands. மூணு blessing சொல்றாரு பாருங்க. 3 types of blessings. The வானத்திற்குரிய ஆசீர்வாதம். One, blessings belongs to the heaven. இரண்டாவது பூமிக்குரிய ஆசீர்வாதம். Secondly, earthly blessings. மூணாவது சத்துருக்களை மேற்கொள்ளுவாய். Thirdly, overcoming your enemies. மூன்று பகுதியில நீ blessing இருப்பங்கற. In 3 ways you will be blessed. ஏனா வானமும் பூமியும் என்னுடையதுன்னு சொல்றார். Because I possess the heaven and earth. அதாவது வானமும் பூமியும் அவருடையதுனா என்ன அர்த்தம்னா அது அவர் விலை கொடுத்து வாங்கல, காசு கொடுத்து வாங்கல. See, if he is a possessor of heaven and earth, that doesn't mean he purchased it. சில பொருட்கள்லாம் நமக்கு சொந்தமா இருக்கு. கார், பைக்லாம் நமக்கு சொந்தமா இருக்கு. See, we own car and bikes, right? அத விலை கொடுத்து வாங்குனதுனால சொந்தம். We purchased it and it belongs to us. ஆனா வானத்தையும் பூமியை அவர் விலை கொடுத்து வாங்கல, அவரே அதை உருவாக்கி வைத்திருக்கிறார். But heaven and earth he did not possess based on the purchasing, but he created it. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? How many say amen? தமிழ்ல வானத்தையும் பூமியையும் உடையவர்னு இருக்கு. சில ஆங்கில மொழிபெயர்ப்புகள்ல வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின உன்னதமான தேவன். Certain versions of the translation says he created the heaven and earth. அப்ப வானத்திற்குரிய ஆசீர்வாதம், So the blessing, heavenly blessings, பூமிக்குரிய ஆசீர்வாதம், earthly blessings, அடுத்து சத்துருக்கள் மேல அதிகாரம், then authority over enemies. இந்த மூணு ஏரியால என்னெல்லாம் blessing இருக்கு பிரதர்? What are the blessings in these 3 areas, brother? இந்த ஆசீர்வாதத்தை எப்படி கண்டுபிடிக்கலாம்? How do we identify the blessings? மெல்கிசேதேக் தேவனுடைய பிரதான ஆசாரியனும் ராஜாவுமாய் இருந்த மெல்கிசேதேக் உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதத்தை ஆபிரகாமுக்கு வாக்களிக்கிறார். மெல்கிசேதேக் மூலமா ஆபிரகாமுக்கு அந்த ஆசீர்வாதம் கொடுக்கப்படுகிறது. Melchizedek, the high priest and the king of God, and through him this blessings has been revealed to Abraham. ஆபிரகாம் அந்த ஆசீர்வாதத்தை அப்படியே தன் மகன் ஈசாக்குக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றார். Abraham transfers the same blessing to his son Isaac. ஈசாக்கு அந்த ஆசீர்வாதங்களை அப்படியே தன் மகன் யாக்கோபுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றார். And Isaac transferred the same blessing to his son Jacob. அந்த வானத்திற்குரிய ஆசீர்வாதம், பூமிக்குரிய ஆசீர்வாதங்களை அப்படியே அவங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டே வர்றாங்க. The heavenly and the earthly blessings, they just transfer it to their generations. ஆபிரகாம் ஈசாக்கு கொடுத்துட்டாரு. Abraham gave it to Isaac. ஈசாக்கு யாக்கோபு கொடுத்துட்டாரு. Isaac gave it to Jacob. இப்ப யாக்கோபு எப்படி ஆசீர்வதிக்கிறார்னு பாருங்களேன். Now let's see how Isaac blesses Jacob. ஆதியா 27:27ல இருந்து Genesis 27 verse 27 onwards.
அவன் கிட்டே போய் அவனை முத்தம் செய்தான். அப்பொழுது அவனுடைய வஸ்திரங்களின் வாசனையை மோந்து, இதோ என் குமாரனுடைய வாசனை கர்த்தர் ஆசீர்வதித்த வயல்வெளியின் வாசனை போல் இருக்கிறது. இப்ப கர்த்தருடைய ஆசீர்வாதம் எப்படி இருக்குன்னு அவர் சொல்றாரு பாருங்க. ஈசாக்கு சொல்றாரு பாருங்க, தேவன் உனக்கு வானத்து பனியையும், முதல்ல தேவன் உனக்கு வானத்து பனியையும் பூமியின் கொழுமையையும் கொடுத்து, தொடர்ந்து வாசிங்க, ஃபுல்லா வாசிங்க, மிகுந்த தானியத்தையும் திராட்சரசத்தையும் தந்தருளுவாராக. ஜனங்கள் உன்னை சேவிக்கவும் ஜாதிகள் உன்னை வணங்கவும் கடவர்கள். உன் சகோதரருக்கு எஜமானா இருப்பாய். உன் தாயின் பிள்ளைகள் உன்னை வணங்குவார்கள். உன்னை சபிக்கிறவர்கள் சபிக்கப்பட்டவர்களும் உன்னை ஆசீர்வதிக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களுமாய் இருப்பார்கள் என்று சொல்லி அவனை ஆசீர்வதித்தான். Verse 27 onwards, and he came near and kissed him, and he smelled the smell of his clothing, and blessed him and said, surely the smell of my son is like the smell of a field which the Lord has blessed. Therefore may God give you of the dew of heaven, of the fatness of the earth, and plenty of grain and wine. Let people serve you, and nations bow down to you. Be master over your brethren, and let your mother's son bow down to you. Cursed be everyone who curses you, and blessed be those who bless you. அங்கே 10 ஆசீர்வாதங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. There are 10 blessings given here. வானத்துக்குரிய ஆசீர்வாதம், ஒரு வானத்திற்குரிய ஆசீர்வாதமோ, one heavenly blessing, 9 பூமிக்குரிய ஆசீர்வாதங்களும் சொல்லப்பட்டிருக்கிறது. and 9 earthly blessings are given here. ஒரு ஆசீர்வாதம் வானத்திலிருந்து இறங்கி வருது. One blessing comes from the heaven. 9 ஆசீர்வாதங்கள் பூமியிலே கொடுக்கப்படுவது. And 9 blessings are seen in the earth. அந்த முதல் ஆசீர்வாதம் என்ன? வானத்துக்குரிய ஆசீர்வாதம் என்ன? What is the first heavenly blessing? 28வது வசனமா? 28வது வசனம். தேவன் உனக்கு வானத்து பனியையும், தேவன் உனக்கு வானத்து பனியையும், God give you of the dew of heaven. தேவன் உனக்கு வானத்து பனியை தருவார். God will give you the dew of heaven. பனினா என்ன பிரதர்? What is the dew, brother? எஸ்ஐயா 55 10 11 வசனங்கள். Isaiah 55 verse 10 and 11. Isaiah 55 verse 10 and 11. மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி, உறைந்த மழைனா பனி, உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்துக்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதில் முளை கிளம்பி விளையும்படி செய்து, விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். For as the rain comes down and the snow from heaven, and do not return there, but water the earth, and make it bring forth and bud, that it may give seed to the sower and bread to the eater, so shall my word that goes forth from my mouth, it shall not return to me void, but it shall accomplish what I please, and it shall prosper in the things for which I sent it. அந்த பனி எதை குறிக்குதுன்னா தேவனுடைய வார்த்தையை அடையாளப்படுத்துகிறது. The dew signifies the word of God. ஈசாக்கு யாக்கோபுட்ட சொல்றார், வானத்துக்குரிய ஆசீர்வாதம் தேவனுடைய வார்த்தை தான், அது உன் மேல இறங்கி வரும். Isaac says to Jacob, the blessing of the heaven as the word of God that will come down to you. அதே வார்த்தையை கர்த்தர் இந்த காலை வேளையில உங்களுக்கு சொல்றார். The same word God is speaking to you. இந்த வருஷம் முழுவதும், the whole year, தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு நெய்யாய் பொழிவதாக. The word of God shall descend it upon you. இந்த வருஷம் முழுவதும் தேவனுடைய வார்த்தை உங்க சிரசின் மேலே வந்து தங்குவதாக. The whole year let the word of God shall come upon your head. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? How many of you can receive it? ஒரு சண்டே கூட சர்ச்சை மிஸ் பண்ணாதீங்க. Never miss church any Sunday. எப்பொழுதெல்லாம் வார்த்தை பிரசங்கிக்கப்படுகிறதோ வந்து உட்கார்ந்து கேளுங்க. Whenever the word is preached, please come and be seated. ஆன்லைன்ல கேட்போங்கிற மனப்பான்மையை விட்டுட்டு ஆலயத்துல வந்து அமர்ந்து கேளுங்க. Never have this online hearing attitude, and please come to the church and listen to it. கர்த்தருடைய நாமத்திலே சொல்லுகிறேன். In the name of the Lord I say. வருகிற வருஷத்துல வார்த்தை உங்க எல்லைகள்ல பனியை போல இறங்கும். Upcoming year let the word of God descend like a dew. தேவன் உங்களுக்கு ஏல் எலியோனாக வெளிப்படுவார். God will reveal it to you like El Elyon. இது வானத்துக்குரிய ஆசீர்வாதம். This is the heavenly blessing.
அந்த வானத்துக்குரிய ஆசீர்வாதம் இறங்கி வந்த உடனே as the heavenly blessing has come down, அடுத்து பூமிக்குரிய 9 ஆசீர்வாதங்கள் எழும்ப ஆரம்பிக்குது பாருங்க. then the 9 blessings of the earth will rise up for you. அந்த வார்த்தை வந்த உடனே இந்த 9 காரியங்களும் நடக்க ஆரம்பிக்குது As பாருங்க. the word descends, all these 9 things started happening. அந்த பூமிக்குரிய 9 ஆசீர்வாதங்கள் என்னென்ன? What are the earthly 9 blessings? வரிசையா வாசிங்க பார்க்கலாம். We'll list it out. தேவன் உனக்கு வானத்து பனியையும் பூமியின் கொழுமையையும் கொடுத்து, Of the dew of the heaven, of the fatness of the earth. பூமிக்குரிய ஆசீர்வாதத்துல முதல் ஆசீர்வாதம் பூமியின் கொழுமையை கொடுக்கிறவர். The very first blessing of the earthly blessing is the fatness of the earth. நான் டிக்ளேர் பண்றேன், I'll declare it to you. இனிமே நீங்க ஆர்டினரியான காரியங்களை வாங்க போறது இல்ல. You are not going to buy an ordinary thing. நீங்க எக்ஸ்ட்ராஆர்டினரியான காரியங்களை நீங்க பெற்றுக்கொள்வீங்க. You will receive the extraordinary things. நீங்க கொழுமையானவைகளை அனுபவிப்பீர்கள். You will receive the fatness. சிறப்பானவைகளை அனுபவிப்பீங்க. You will receive the best of best. ஏதோ ஒரு அவுட்டர் ஏரியால நீங்க லேண்ட் வாங்க போறது இல்ல. You are not going to purchase a land in an outer area. நகரத்தின் பிரதான பகுதிகளை சுதந்திரிப்பீங்க. The prime place of the city you will inherit. சிறப்பான இடங்களில் உங்களுக்கு சுதந்திரம் உண்டு. The best place you will inherit it. நேர்த்தியான இடங்களில் சுதந்திரம் தருவார். The awesome place you can inherit it. சிறப்பான பங்கு உங்களுக்கு கொடுக்கப்படும். The best thing which is given to you. இனிமே செகண்ட்ஸ்ல கார் வாங்க மாட்டீங்க. You are not going to get the second நீங்க car. பிராண்ட் நியூவா நீங்க பிரீமியம் வெஹிக்கிள் தான் நீங்க வாங்குவீங்க. You will purchase brand new and a premium vehicle. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? If you can say amen. பூமிக்குரிய ஆசீர்வாதத்துல முதலாவது மிகுந்த பூமியின் கொழுமையை அவர் தருகிறவர். The very first blessing of the earthly blessing, he will give you the fatness of the earth. அடுத்து இரண்டாவது ஆசீர்வாதம் சொல்லுது, Second blessing says, அவர் மிகுந்த தானியத்தை தருகிறவர். and plenty of grain. அப்படினா என்ன அர்த்தம்னா மிகுந்த விளைச்சல் உண்டாகும். Which means there will be a great grain. மிகுந்த அறுவடை உண்டாகும். There will be a great harvest. இதுவரைக்கும் உங்க தொழில்ல இருந்த ஆசீர்வாதத்தை விட இனிமே பன்மடங்காய் உங்களுக்கு ஆசீர்வாதம் உண்டாயிருக்கும். You will receive much more blessings in your business before as you have seen before. இதுவரைக்கும் இருந்த விளைச்சல் இல்ல. It's not like how you have seen இதுவரைக்கும் before. இருந்த லாபம் அல்ல. It's not the profit you have seen இனி before. அடுத்த கட்ட லாபத்தை நீங்க அனுபவிப்பீங்க. You will experience the next level blessings. நிறைய உழைச்சு கொஞ்சமா அறுத்தீங்க. I've labored more and harvested little. இனி கொஞ்சமாய் உழைத்து நீங்க நிறைய அறுவடை செய்வீங்க. Henceforth you will labor little and harvest more. அவர் உங்களுக்கு மிகுந்த விளைச்சல் மிகுந்த தானியத்தை தருவார். Great harvest and a great rain he will give it to you. எத்தனை பேர் ஆமென் சொல்ல How முடியும்? if we can say amen? மூணாவது ஆசீர்வாதம், Third blessing, திராட்சை ரசத்தை தருவார். he will give you the wine. திராட்சை ரசம்னா வைன் சொல்றதை விட கிரேப் ஜூஸ். Grape juice. நான் ஃபெர்மெண்டட். ஃபெர்மெண்டட் கிடையாது, புளிச்ச வைன் கிடையாது, மது அல்ல, அது வந்து கிரேப் ஜூஸ். It is non fermented wine, that is grape juice. திராட்சை ரசம் எதன் அடையாளம்னா மகிழ்ச்சியினுடைய அடையாளம். The grape juice signifies joy. அப்ப கர்த்தர் உங்களுக்கு இந்த வருஷத்துல மிகுந்த மகிழ்ச்சியை கட்டளையிடுவார். God will give you the great joy in this year. அப்ப பூமிக்குரிய ஆசீர்வாதம், The blessings of this earth. முதல்ல சொல்றாரு, Number one, he says, பூமியின் கொழுமையை சிறப்பானதை உனக்கு நான் தருவேன். the fatness, that is the best of the earth, I'll give you. நீ என்கிட்ட லீஸ்டானதை கேட்ட, You ask me the least thing. நான் உனக்கு பெஸ்டான காரியத்தை தருவேன். Amen. I'll give you the best of it. உனக்கு மிகுந்த விளைச்சலை தருவேன். இரண்டாவது ஆசீர்வாதம், Second blessing, I will give you the plenty of grain. உனக்கு மிகுந்த blessing நான் தருவேன். Plenty of grain I'll give it to you. மிகுந்த லாபத்தை தருவேன். Plenty of profit I'll give you. மூணாவது ஆசீர்வாதம், Third blessing, அதனால உனக்கு நான் மிகுந்த மகிழ்ச்சியையும் நான் தருவேன். for that sake I will give you the great joy. ஏலியனாக வெளிப்பட்டு He will be manifested as இந்த வருஷம் Elion. உங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியை காண பண்ணுவார். This year he will make you to see great blessing. எத்தனை பேர் ஆமென் சொல்ல How many முடியும்? of you can say amen? பூமிக்குரிய ஆசீர்வாதத்துல நாலாவது, The fourth blessing of the earthly blessings, ஜனங்கள் உன்னை சேவிக்கவும் ஜனங்கள் உன்னை சேவிப்பார்கள். let people serve you. நான் டிக்ளேர் பண்றேன், I'll declare it to you. இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன், By the name of Jesus, என் ஆவியிலிருந்து சொல்லுகிறேன், by my spirit I என் tell you, அபிஷேகத்திலிருந்து by சொல்லுகிறேன், my anointing I tell you, கர்த்தருடைய வார்த்தையை கேள். listen to the word of நீ God. சேவித்து சேவித்து சோர்ந்து போன இல்ல, You've been distressed by serving others. நீ சேவித்து சேவித்து நீ சோர்ந்து போன, You've been distressed by நீ serving others. சேவகம் பண்ணின நாட்கள் முடிந்தது. Your serving time has ended. இனி ஜனங்கள் உன்னை
உன்னை சேவிக்கிற காலம் வந்தது. Henceforth people will start serving நீ you. சேவகம் பண்ணின காலம் முடிந்தது. Your days of service இனி ended. சேவகம் கொள்ளுகிற காலம் வந்தது. Now you will be served. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? How many of you can say amen? இனிமே அநேகர் உங்களுக்கு வேலைக்காரராய் வேலைக்காரிகளாய் மாறுவார்கள். Many people will be a maid servants for you. ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்துல இது ஒரு பெஸ்டான ஆசீர்வாதம். This is இது one of the best blessing of Abraham. அநேக வேலைக்காரர் வேலைக்காரிகள் உங்களுக்கு உண்டாயிருப்பார்கள். Many maid servants will be there for you. உண்மையுள்ள தீமோத்தேயுக்களை கர்த்தர் உங்களிடமாய் எழும்ப பண்ணுவார். God will raise up the true integrity of Timothy. உண்மையுள்ள மனிதர்கள் எழும்புவார்கள். The faithful people like will be raised. உண்மையுள்ள எலியேசர்களை கர்த்தர் எழும்ப பண்ணுவார். Faithful Eliezers will be raised in you. எத்தனை பேர் ஆமென் சொல்ல How முடியும்? many of you can say amen? நான் மனதார சொல்லுகிறேன். I'll tell you from all heart. நீங்க சேவகம் பண்ணுகிற காலம் எல்லாம் முடிந்து Your போயிடுச்சு. serving is being ended. இந்த 2025ல This 2025. நீங்க புதிய தொழில்களை யோசிங்க. You think about the new businesses. கர்த்தரே அதற்கேற்ற ஆட்களை கொண்டு வருவார். God will bring the people for them. உண்மையாய் சேவகம் பண்ணுகிறவர்களை கொண்டு வருவார். The faithful people will be brought to you. மற்ற யாரை பார்க்கிலும் சிறந்த ஊதியத்தை கொடுக்கிற அளவுக்கு கர்த்தர் உங்க கரத்தை திடப்படுத்துவார். Comparing to others, God will best give you the best wages you can give it எந்த to others. கம்பெனியும் கொடுக்க முடியாத அளவுக்கு salary நீங்க கொடுப்பீங்க. No other company can fetch that much of wages you உங்க can fetch. இடத்துல சேவகம் பண்ண அநேகர் கியூல நிக்கிற நாட்களா இருக்கும். The people will stand in queue so that they can work under you. நீங்க அத்தனை பேருக்கு ரெஸ்யூம் அனுப்புன காலம் முடிஞ்சிருச்சு. It's finished that you have sent the resume to others. எனக்கு வேலை கொடுங்கனா அநேகர் உங்க கையில ரெஸ்யூம் கொடுக்கிற நாட்கள் வருகிறது. People will send resume to you for the seeking the job. எத்தனை பேர் ஆமென் சொல்ல How many முடியும்? of you can say amen? எத்தனை பேர் ஆமென் சொல்ல How many முடியும்? of you can say amen? நாலாவது ஆசீர்வாதம் சொல்றாரு, ஜனங்கள் உன்னை சேவிப்பார்கள். Fourth blessing, he says, people will serve you. நான் ஏல் எலியோன் என்பதை நிரூபிப்பேன். I'll prove that I am Elio. எல்லாருக்கும் மேலானவர் நான் தாங்கிறத நிரூபிப்பேன். I will prove that I am beyond everything. எப்படி அதை உனக்கு நிரூபிப்பேன் தெரியுமா? How do I confirm it to you? உன்னைய உயர்த்தி உனக்கு கீழ அநேகரை சேவகம் பண்ண வைப்பேன். I will promote you and I will make others to serve you. எத்தனை பேர் ஆமென் சொல்ல How முடியும்? many of you can say amen? பூமிக்குரிய ஆசீர்வாதத்துல ஐந்தாவது The ஆசீர்வாதம், fifth blessing of the earthly one. ஜாதிகள் உன்னை வணங்கவும் ஜாதிகள் உன்னை வணங்குவார்கள். And nations bow down to you. பல நாடுகளிலிருந்து வந்து உங்களை வணங்குவார்கள். Many nations, many countries will bow down to you. நீங்க இந்த இந்தியால இருக்கிறவங்க மட்டும் உங்களுக்கு சேவை பண்ணுவாங்கன்னு நினைக்காதீங்க. You don't think that only the Indians will serve you. பல நாடுகளில் இருக்கிறவங்க உங்களை வணங்குவார்கள். Many nations of people will come and serve you. வணங்குவார்கள்னா வொர்ஷிப் இல்ல. It's not about worshipping you. உங்களுக்கு பணிவார்கள். They will bow before you. உங்களுக்கு சேவகம் பண்ணி உங்களிடத்துல பணிவார்கள். They will serve to you and bow before you. நான் டிக்ளேர் பண்றேன். I'll declare it to you, brother. நான் டிக்ளேர் பண்றேன். I'll declare it to you. இந்த தேசத்துல சில நாடுகள் பொருளாதாரத்தில் பெரிய நாடுகளாய் காணப்படுகிறது. In this world there are many nations which has been economically bigger. ஆனா நான் டிக்ளேர் பண்றேன். I'll declare it to you. வருகிற வருஷங்கள்ல அந்த நாடுகளுடைய பொருளாதாரங்கள் எல்லாம் குறைய ஆரம்பிக்கும். In the upcoming years their superpower will be reduced. ஆனா லீஸ்டான நாடுகள் என்று சொல்லப்பட்ட நாடுகள் இருக்கு பாருங்க. But there are many least nations considered. குறிப்பா கம்யூனிஸ்ட் நாடுகள் இருக்கு பாருங்க. Especially communist countries. அப்படிப்பட்ட தேசங்கள்ல கர்த்தர் உங்களுக்கு கதவுகளை திறக்க ஆரம்பிப்பார். These kind of nations God will open the doors for you. சிறிய ஒரு பகுதியில இருந்து உங்களுக்கு ஒரு பெரிய விளைச்சலை தேவன் கட்டளையிடுவார். A small part of this world will give you the great harvest. இவர்கள் எல்லாம் நம்மிடத்துல வாங்குகிறவர்கள்னு யாரையெல்லாம் உலகம் நினைச்சுச்சோ அவர்கள் எல்லாம் எழும்பி உங்களுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. Whoever the world thought they will take it from us and they will rise up and bless you. எத்தனை பேர் ஆமென் சொல்ல How many முடியும்? of you can say amen? எத்தனை பேர் ஆமென் சொல்ல How many of you முடியும்? can say amen? அடுத்த The ஆசீர்வாதம், next blessing. ஆறாவது ஆசீர்வாதமா? 6+. ஆறாவது ஆசீர்வாதம், உன் சகோதரருக்கு எஜமானாய் உன் இருப்பாய். சகோதரருக்கு நீ எஜமானா இருப்ப. Be master over your brethren. முதல்ல சொன்னாரு, First he said. பூமியின் சிறப்பான காரியத்தை உனக்கு தருவேன். முதல் blessing. The very first blessing he said, I will give you the fatness of the earth. இரண்டாவது சொன்னாரு, Secondly, உனக்கு மிகுந்த விளைச்சல், பிசினஸ்ல, ஊழியத்துல, தொழில்ல, உன்னுடைய ஏரியால உனக்கு மிகுந்த விளைச்சல் உனக்கு உண்டாகும். I will give you the plenty of grain in your business, in your ministry and in your areas of the thing. மூணாவது சொன்னாரு, அதன் மூலமா உனக்கு மிகுந்த மகிழ்ச்சியை நான் கட்டளையிடுவேன். Thirdly he said, based on that you will receive the great joy. நாலாவது சொன்னாரு, ஜனங்கள் உன்னை சேவிப்பார்கள். Fourthly he said, let people serve. நீ சேவித்த காலம் முடிந்தது. Your serving has ended. ஐந்தாவது சொல்றாரு, And the fifth one he says, பல தேசங்களிலிருந்து வந்து உன்னை சேவிப்பார்கள். many nations they will come and bow before you. இந்த தேசங்கள் எல்லாம் பூட்டப்பட்ட
கதவுகள் நீ எதெல்லாம் நினைச்சியோ அங்கிருந்து வந்து உனக்கு முன்பாக பணிவார்கள். Whichever nations you thought it's a locked place, and they will come from there. ஆறாவது ஆசீர்வாதம் சொல்லுது. The sixth blessing says, உன் சகோதரர் வந்து உன்னை பணிவாங்க. be master over your brethren. உன் சகோதரருக்கு, your brethren, அதாவது உன் விசுவாச மார்க்கத்தார், which mean your believers, கிறிஸ்தவர்களாய் இருக்கிறவர்கள், Christians, விசுவாச மார்க்கத்தார், your believers, அவர்களுக்கு கர்த்தர் உங்களை எஜமான்களாய் எழும்ப பண்ணுவார். God will make you the master over them. பல ஸ்தாபன தலைவர்கள் உங்களிடமாய் வருவார்கள். Many founders of the organization will come to you. ஆலோசனைக்கு பல ஸ்தாபன தலைவர்கள் காத்திருப்பாங்க. Many leaders of the organization will wait for your counsel. பல தேசத்தின் தலைவர்கள் காத்திருப்பாங்க. Many leaders of the nation will wait for you. டிக்ளேர் பண்றேன், I'll declare it to you. இதுவரைக்கும் பார்க்காத அளவு Till now you have never seen that. விசுவாச மார்க்கம் உங்களுக்கு முன்பாக நிற்கும். The way of Christianity, belief will come to you. விசுவாச மார்க்கம் உங்களை கண்ணோக்கி The பார்க்கும். way of belief will look at you. எத்தனை பேர் ஆமென் சொல்ல How many முடியும்? of you will be saying ஏழாவது that? ஆசீர்வாதம், The seventh blessing. பூமிக்குரிய ஆசீர்வாதம், ஏழாவது ஆசீர்வாதம் The சொல்லுகிறது. seventh of the earthly blessing. உன் தாயின் உன் பிள்ளைகள் தாயின் பிள்ளைகள் உன்னை வணங்குவார்கள். உன்னை வணங்குவார்கள். And let your mother's sons bow down to you. உன் ஃபேமிலி, Your family, your family உனக்கு முன்பாக பணிய ஆரம்பிக்கும். they will start bowing before you. உனக்கு முன்பாக பணியும். They will bow before you. எந்த ஃபேமிலி உங்களை புறக்கணிச்சுச்சோ, Whichever family has rejected you, இயேசுவை ஏற்றுக்கொண்டதால, just because you accepted எந்த Christ, ஃபேமிலிக்கு முன்னாடி நீங்க தலை குனிஞ்சு நின்னீங்களோ, whichever family you bow down your head, அதே ஃபேமிலிக்கு முன்னாடி உங்களை இந்த வருஷம் தலை நிமிர பண்ணுகிற வருஷமா in இருக்கும். front of the same family they will lift up your head up. இந்த வருஷம் நீங்க தலை நிமிருகிற வருஷமா இருக்கும். This year will be the year of lifting up. கர்த்தர் உங்களுக்கு ப்ரூவ் பண்ணுவா. God will prove it to you. அவர் எலியோன் என்பதை எப்படி அறிவீர்கள்? How do you know that he is உங்க Elion? சொந்த குடும்பம் உங்களுக்கு முன்னாடி பணியும். Your own family will bow before you. ஆவியிலிருந்து சொல்றேன், By my spirit I tell you, அபிஷேகத்திலிருந்து by சொல்றேன், my anointing I tell உங்கள் you, உற்றார் உறவுகள் உங்களுக்கு முன்பாக பணிவார்கள். all your relatives and acquaintances will bow before you. எத்தனை பேர் ஆமென் சொல்ல How many முடியும்? of you can say amen? எத்தனை பேர் ஆமென் சொல்ல How many of you முடியும்? can say amen? அடுத்த The ஆசீர்வாதம், next blessing. உன்னை ஆசீர்வதிக்கிறவர்கள் ஒன்பதாவது வசனம், உன்னை சபிக்கிறவர்கள் சபிக்கப்படுவார்கள். The ninth blessing, it says, the cursed be everyone who curse you. இதான் சத்துருக்களுக்கு அடுத்த ஆசீர்வாதம். This is the blessing against enemies. முதல்ல வானத்துக்குரிய ஆசீர்வாதம், First the heavenly blessing. அதுக்கு அடுத்த 7 பூமிக்குரிய The ஆசீர்வாதம். next 9 is for the earthly one. அடுத்த கடைசி 2 சத்துருக்களுக்கு அடுத்த The ஆசீர்வாதம். last 2 is for the சத்துருக்களை நீங்க மேற்கொள்ளுவீங்க. You will overcome your enemies. இனிமே நீங்க மற்றவர்களுக்கு என்ன நடக்கும் என்ன நடக்கணும்னு நீங்க சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. You don't have to say what will happen to them. ஆண்டவரே எனக்கு அவன் இப்படி செய்யறான் அப்படி செய்யறான் அவனை பாருங்க, நீங்க கேட்க வேண்டியது இல்ல. Lord, he is doing like this to me, and you don't have to complain it to the உங்க Lord. வார்த்தைகளை வச்சு அவனை நியாயம் தீர்க்க போறது இல்ல. Not based on your words he will judge them. அவன் உங்களை குறித்து என்ன சொல்லுகிறானோ அதே வார்த்தைகளை வைத்து கர்த்தர் அவனை நியாயம் தீர்ப்பார். Whatever he speaks against you, the same word God will use against him. ஒன்பதாவது ஆசீர்வாதம், உங்களை சபிக்கிறவர்கள் சபிக்கப்பட்டவர்களாய் இருப்பார்கள். The ninth blessing, cursed be everyone who curses you, உங்களை ஆசீர்வதிக்கிறவர்களோ ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் இருப்பார். and blessed be those who bless you. எத்தனை பேர் ஆமென் சொல்ல How many முடியும்? of you can say amen? எத்தனை பேர் ஆமென் சொல்ல How many முடியும்? of you can say amen? ஒரு வானத்திற்குரிய ஆசீர்வாதம், One heavenly blessing, 7 பூமிக்குரிய ஆசீர்வாதம், 7 earthly blessings, 2 சத்துருக்களுக்கு அடுத்த ஆசீர்வாதம். 2 overcoming enemies அவர் blessing. ஏலியோனாய் வெளிப்பட்டு He is revealed as El இந்த Elyon. 10 ஆசீர்வாதங்களை உங்க சிரசின் மேலே அமர பண்ணுவார். This 10 blessings shall be kept upon your நான் head. திரும்ப சொல்றேன், I'll tell you again. அவர் இதை செய்து உங்களுக்கு ப்ரூவ் பண்ணி காட்டுவார். He will do this and prove it to you. எத்தனை பேர் ஆமென் How many சொல்றீங்க? of you say amen? ஆண்டவருக்கு எப்பவுமே இந்த ப்ரூவ் பண்றதுனா ரொம்ப பிடிக்கும். God தெரியுமா? always likes to prove it. வேதத்துல நிறைய ஆதாரங்கள் உண்டு. There are many அவர் தான் evidences. யார் என்பதை ப்ரூவ் பண்ணி காட்டியிருக்காரு He பாருங்க. has proved it in many other places in scripture. வாசிங்களே. Let's read. யோவான் சுவிசேஷம் 9வது அதிகாரம் 5ல இருந்து 7 வரைக்கும். John's Gospel chapter 9 6 7 கூட வாசிங்க. யோவான் 9 6 7 வாசிங்க. John's Gospel chapter 9 verse 7 and 9 6 and 7. 6 and 7.
9வது அதிகாரம் 6-7. இவைகளை சொல்லி அவர் தரையிலே துப்பி உமிழ் நீரினால் சேற்றுண்டாக்கி அந்த சேற்றை குருடனுடைய கண்களில் மேல் பூசி நீ போய் சீலோவாம் குளத்திலே கழுவு என்றார். சீலோவாம் என்பதற்கு அனுப்பப்பட்டவன் என்று அர்த்தமாம். அப்படியே அவன் போய் கழுவி பார்வையடைந்தவனாய் திரும்பி வந்தான். So when he had said these things, he spat on the ground and made a clay with his saliva, and he anointed the eyes of the blind man with the day. And he said to him, go wash in the pool of Siloam, which is translated sent. So he went and washed and came back seeing. ஒரு மனுஷனுக்கு பார்வை இல்ல. A man is blind. ஏன் பார்வை இல்லைன்னா அவனுக்கு கண்களே கிடையாது. Why he is blind? Because there is no organ of eyes. அந்த கண் என்கிற உறுப்பே அவனுக்கு கிடையாது. He doesn't have the organ called eyes. இப்போ அவனுக்கு பார்வையை கொடுக்கணும்னா முதல்ல கண்ணை உருவாக்கணும். If he needs to see, he needs eyes. இப்போ இயேசு என்ன செய்தார்? What Jesus did? தரையில துப்புறார். He spat on the ground. துப்பி மண்ணை பிசைறார். And he made a clay. மண்ணை ஈரமாக்கி அதை பிசைந்து he wets the mud and he make a clay. அத கண்ணு மாதிரி கண்ணு வடிவத்துல செய்றார். And he makes it in a way of eyes. செஞ்சு அவனுடைய கண்கள் இருக்கிற இடத்துல அதை வச்சார் பாருங்க. And then he kept it in the place where his eyes will be. இப்போ போய் கழுவுனார். Now he says to go and wash. அந்த மண்ணு கண்களாய் மாறினது. That clay became the eye. நல்லா யோசிச்சு பாருங்க. Understand well. இதை யார் செய்ய முடியும்? Who can do this? இதை யார் ஆதியில தோட்டத்துல இதை யார் செய்தது? Who did it in the beginning in garden? மண்ணை பிசைந்து ஒரு மனுஷனை உருவாக்கினாரே. He created man by the clay. மண்ணை பிசைஞ்சு உறுப்புகளை அந்த மண்ணை பிசைஞ்சு அந்த மண்ணை உறுப்புகளாய் மாற்றினாரே. He made a clay and he made it as an organ of human. இத கர்த்தர் தான் செய்ய முடியும். Only the Lord can do this. கர்த்தர் தான் மண்ணை கொண்டு உறுப்புகளை மண்ணினாலே உறுப்புகளை உருவாக்குகிறார். Only God is able to make the organs by the clay. அப்ப இயேசு அவர்களுக்கு ப்ரூவ் பண்ணி காட்டினார். உங்க முன்னாடி நிக்கிற நான் தான் கர்த்தர். Jesus is proving to them that I am the Lord who is standing before you. நான் கிரியேட்டர். I am the creator. ஆதியில ஆதாம மண்ணினாலே உருவாக்கின கர்த்தர் தான் உங்க முன்னாடி நின்று கொண்டிருக்கிறார். In the beginning I created Adam with the clay and I am standing before you. அங்க இருந்த சகல ஜனங்களுக்கு அவர் அதை ப்ரூவ் பண்ணி காட்றார் பாருங்க. Everyone who was there is able to prove them. நான் தான் கர்த்தர். I am the Lord. நான் தான் யெகோவா. I am Jehovah. நான் தான் கிரியேட்டர். I am the creator. என்னால மண்ணை ஒரு உறுப்பாய் மாற்ற முடியும். I can change the clay into the organ. உங்க அத்தனை பேரையும் படைத்தவர் நான் தான். I am the one who created you. ஆதாமை படைத்தவர் நான் தான். I am the one who created Adam. அத ப்ரூவ் பண்ணார் பாருங்க. He is proving it. அதனால பரிசேயரால அதை ஏற்றுக்கொள்ள முடியல. That is the reason Pharisees rejected it. அவங்க அந்த குருடன்ட்ட போய் திரும்ப கேக்குறாங்க. They are questioning him again and again. அவர் என்ன செஞ்சார்? What did he do? எப்படி சுகமாக்குனார்? How he healed you? அவன் ஏதாவது மாத்தி இது சொல்லிடுவானா? If he can tell something else. அவர் கர்த்தர் இல்லைங்கற மாதிரி மாத்தி ஏதாவது சொல்லிடுவானான்னு பார்க்கறாங்க. Some or the other way that he can reject him as திரும்ப சொல்றான். Again and again he says. அவர் மண்ணை எடுத்து வச்சாரியா? He took the clay and கழுவ சொன்னாரு. And he made me to wash it. I washed it. பார்க்கறேன். Then I see. ஏன்னா because அவர் கர்த்தர். He is the Lord. அவர்தான் கிரியேட்டர். He is the creator. ஜனங்களுக்கு ப்ரூவ் பண்ணார் பாருங்க. And he proved it to the people. நான் சொல்றேன். I'll tell you. இந்த வருஷம் உங்களுக்கு அவர் ப்ரூவ் பண்ணி காட்டுகிற வருஷமா இருக்கும். This year he will prove it. அவர் ஏலியோன் என்பது அவர் நிரூபித்து காட்டுகிற வருஷமா இருக்கும். He will prove to you that he is Eliom in this year. பெரிய ஜனக்கூட்டத்துக்கு மட்டுமல்ல. Not to the large crowd. ஒரு சின்ன குரூப்புக்கு கூட அவர் ப்ரூவ் பண்ணி காட்டினார் பாருங்க. Even to the small group he proved it. மத்தேயு புத்தகம் 14வது அதிகாரம் 23ல இருந்து 26 வரைக்கும். Matthew's Gospel chapter 14 verse 23 to 26. அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு வேகமா வாசிங்க பார்க்கலாம். அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு தனித்து ஜெபம் பண்ண ஒரு மலையின் மேல் ஏறி சாயங்காலமான போது அங்கே தனிமையாய் இருந்தார். அதற்குள்ளாக படகு நடு கடலிலே சேர்ந்து எதிர்காற்றாய் இருந்தபடியினால் அலைகளினால் அலைவுபட்டது. இரவின் 4ஆம் ஜாமத்திலே இயேசு கடலின் மேல் நடந்து அவர்களிடத்திற்கு வந்தார். போதும். And when he had sent the multitude away, he went up on the mountain by himself to pray. Now when evening came, he was all alone there, but the boat was now in the middle of the sea, tossed by the waves, for the wind was contrary. Now in the 4th watch at the night Jesus went to them walking on the sea.
12 சீஷர்களுக்கு முன்னாடி அவர் கடல் மேல நடந்து வந்தார் பாருங்க. In front of 12 disciples he came on the sea. நல்லா யோசிச்சு பாருங்க. Understand well? அவர் ஏன் கடல்ல நடந்து Why வந்திருக்காரு? should he walk on the sea? சீஷர்கள் ஓட படகுலே வந்திருக்கலாம்ல அவரும். He should have come with the disciples in the boat, right? இல்ல Right? அந்த படகுல தான் இடம் இருந்துச்சுல. They had place in the boat. வந்திருக்கலாம். He could have come. இல்ல சீஷர்களை கடலுக்கு போகாம தடை பண்ணிருக்கலாம். Or he could have stopped disciples not to go in. அலை வரப்போது போகாதீங்க. There'll be wind, so don't go there. அதை விட்டுட்டு ஏன் அவர் நடந்து வந்தார்? Why should he walk on the sea? ஏன் தெரியுமா? You know why? யோபு புஸ்தகம் 9வது அதிகாரம் 8வது வசனம் சொல்லுது. யோபு 9:8. Job chapter 9 verse 8 says, அவர் ஒருவரே வானங்களை விரித்து அவர் ஒருவரே வானங்களை விரித்து சமுத்திர அலைகளின் மேல் நடக்கிறவர். சமுத்திர அலைகளின் இரவின் 4ஆம் ஜாமத்திலே இயேசு கடலின் மேல் நடந்து அவர்களிடத்திற்கு வந்தார். போதும். And when he had sent the multitude away, he went up on the mountain by himself to pray. Now when evening came, he was all alone there, but the boat was now in the middle of the sea, tossed by the waves, for the wind was contrary. Now in the fourth watch at the night Jesus went to them walking on the sea. 12 சீஷர்களுக்கு முன்னாடி அவர் கடல் மேல நடந்து வந்தார் பாருங்க. In front of 12 disciples he came on the sea. நல்லா யோசிச்சு பாருங்க. Understand? அவர் ஏன் கடல்ல நடந்து Why வந்திருக்காரு? should he walk on the sea? சீஷர்கள் ஓட படகுலே வந்திருக்கலாம்ல அவரும். He should have come with the disciples in the boat, right? Yeah. Right? அந்த படகுல தான் இடம் இருந்துச்சுல. They had place in the boat. வந்திருக்கலாம். He could have come. இல்ல சீஷர்களை கடலுக்கு போகாம தடை பண்ணிருக்கலாம். Or he could have stopped disciples not to go in. அலை வரப்போது போகாதீங்க. There'll be wind, so don't go there. அதை விட்டுட்டு ஏன் அவர் நடந்து வந்தார்? Why should he walk on the sea? ஏன் தெரியுமா? You know why? யோபு புஸ்தகம் 9வது அதிகாரம் 8வது வசனம் சொல்லுது. யோபு 9:8. Job chapter 9 verse 8 says, அவர் ஒருவரே வானங்களை விரித்து அவர் ஒருவரே வானங்களை விரித்து சமுத்திர அலைகளின் மேல் நடக்கிறவர். சமுத்திர அலைகளின் மேல் நடக்கிறவர். Job chapter 9 and verse 8 says, he alone spreads out the heaven and treads on the waves of the sea. யூதர்கள் அத்தனை பேருக்கும் தெரியும். All the Jewish people knows. யோபு புத்தகத்தில் இருக்கிற இந்த வசனம் உங்களுக்கு நல்லாவே தெரியும். They are aware of the scriptures in the Job. பழைய ஏற்பாட்டில் கர்த்தர் யார் என்பதை சொல்லுகிறது. In Old Testament it reveals who God is. ஒருவர் தான் கடல் அலைகள் மேலே நடக்க முடியும். He alone is able to tread on the waves of the sea. கர்த்தர் தான் கடல் அலைகளின் மேலே நடக்கிறவர். He is able to tread on the waves of the sea. அப்ப ஏன் சீஷர்களுக்கு முன்னாடி கடல் அலைகள் மேலே நடந்து வந்தார் தெரியுமா? You know why Jesus walked on the sea? அவங்களாம் ஆவேசம்னு கத்துறாங்க. They called him ghost. அவர் சொல்றாரு, and he says, பயப்படாதீங்க. Don't be scared. நான் தான். I am the one. I am. நான் இருக்கிறவராகவே இருக்கிறவர். I am who I am. நான் தான் கர்த்தர். I am the Lord. I am the Lord. I am the Lord. நான் தான் கர்த்தர். I am the Lord. நான் தான் இந்த கடல்ல நடக்க முடியும். And only I can walk on the sea. ப்ரூவ் பண்ணி காட்டுகிறதுக்காக அவர் நடந்து வந்தார். He is proving it so that he came on the water. நல்லா யோசிச்சு பாருங்க. Understand well? ஒரு பெரிய ஜனக்கூட்டத்துக்கு ப்ரூவ் பண்றதுக்காக மண்ணை கண்ணாய் மாற்றினார். He changed the clay into the ice to prove it to the large crowd. ஒரு 12 பேருக்கு நான் கர்த்தர் என்பதை ப்ரூவ் பண்ணுகிறதுக்காக கடல் மேல நடந்து வந்தார். For the 12 disciples to prove them, he walked on the sea. ஏன் 12 பேர் போறீங்க? Why on 12 people? நீ கேட்கலாம். You can ask, ஏன் ஒரு ஆளுக்காக கர்த்தர் காரியம் செய்வாரா பிரதர்? brother, can God do something for one person? நான் கர்த்தருடைய வார்த்தையை சொல்றேன். I'll tell you the word of God. உங்க ஒருத்தருக்காக அவர் ப்ரூவ் பண்ணி காட்டுவார். For you alone he will prove it. வாசிங்களே, தானியேல் 4:17 வாசிங்க. Daniel 4:17. 4:17 வாசிங்க. Daniel 4:17. உன்னதமானவர் மனுஷனுடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்து தமக்கு சித்தமானவனுக்கு அதை கொடுத்து மனுஷரில் தாழ்ந்தவனை அதன் மேல் அதிகாரி ஆக்குகிறார் என்று நரஜீவன்கள் அறியும்படிக்கு காவலரின் தீர்ப்பினால் இந்த காரியமும் பரிசுத்தவான்களின் மொழியினால் இந்த விசாரணையில் தீர்மானிக்கப்பட்டது என்றார். This decision is by the decree of the watchers and the sentence by the word of the holy ones, in order that the living may know that the most high rules in the kingdom of men, gives it to whomever he will, and sets over it to the lowest of men. அதே அதிகாரம் 24 இல்ல 32 நினைக்கிறேன். நேபுகாத்நேச்சார் என்று சொல்லி ஒரு மனுஷன் இருந்தான். There was a man called Nebuchadnezzar. பாபிலோனின் ராஜா. He was the king of Babylon. பாபிலோனின் தொங்கு தோட்டம்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? உலக அதிசயங்களில் ஒன்று, அந்த பழங்கால உலக அதிசயங்கள்ல ஒன்று அது. Have you heard about the ancient wonders? What is the hanging gardens of Babylon?
அந்த பாபிலோனின் தொங்கு தோட்டத்தை உண்டாக்கினவன் இந்த நேபுகாத்நேச்சார். He is the one who made that hanging gardens in Babylon. நேபுகாத்நேச்சார்னா என்ன அர்த்தம்னா, நேபோ அப்படிங்கிறது ஒரு விக்கிரகம். Nebuchadnezzar, which means Nebo, it's an idol. அந்த விக்கிரகம் தான் என்னுடைய சிங்காசனத்தை பாதுகாக்கிறது. This idol protects my throne. The Nebo protect the throne. The Nebo protects my crown. என்னுடைய சிங்காசனத்தை என் மணிமுடிய இந்த நேபோ கடவுள் தான் பாதுகாக்குதுன்னு சொல்றான். This pagan god called Nebo is protecting my crown. அந்த நேபுகாத்நேச்சார் தன்னை போலவே ஒரு சிலையை செய்து வணங்கும்படி சொன்னான். Nebuchadnezzar built a statue and he asked people to bow before it. என்ன சொல்றான்? What he says? நான் தான் உன்னதமானவர். I am the most high. நான் தான் உன்னதமானவர். I am the most high. எல்லாரை விட நான் தான். I am the most high than everything. பாபிலோன் ராஜ்யம், Babylon kingdom. உலகத்தின் 70% நிலப்பகுதியை ஆளுகிற மன்னன் நான். 70% of geographical areas I rule it. எல்லாவற்றுக்கும் மேல நான் தான். Everything I am the most high. இவன் ராஜா. He is the king. மகா சக்கரவர்த்தி. He is the emperor. அதே நாட்டுல The same ஒரே ஒருவன், one person. தானியேல். Daniel. ஒரே ஒரு மனுஷன் இருக்கிறான். One person called Daniel. அவன் சொல்றான், He says, இல்ல, no. கர்த்தரே மகா உன்னதமானவர். The Lord is the most high God. தானியேல் எப்ப தேவனை அட்ரஸ், அதான் நான் முன்னாடியே சொன்னேன். That's why I told you வேதத்துல before. வல்லமையாய் பயன்படுத்தின அத்தனை பேரும் Whoever has been used mightily in இந்த ஏல் எலியோன்ங்கற நாமத்தை அட்ரஸ் பண்ணிட்டே இருந்தாங்க. they keep addressing the name El Elyon. அவர்தான் எல்லாவற்றுக்கும் He மேலானவர். is the most high. தானியேல் புத்தகத்துல மட்டும் 14 முறை அதுலதான் அதிகமா அந்த ஏல் எலியோன் என்கிற வார்த்தை வருகிறது. In the book of Daniel 14 times, that is where the more the times it has been repeated. தானியேல் எப்ப சொன்னாலும் தேவனை எப்படி அட்ரஸ் பண்றாருன்னா, அவர்தான் உன்னதமான தேவன் அப்படி சொல்லி தான் அட்ரஸ் பண்றாரு. Every time Daniel addresses God as the most high God. தாவீது சங்கீதங்கள்ல நிறைய இடங்கள்ல அவரை உன்னதமானவர் என்று அட்ரஸ் பண்ணிருக்கார். Most of the Psalms David writes, he says he is the most high God. இல்ல, அவரை உன்னதமானவரை அட்ரஸ் பண்ண எல்லாருக்குமே தேவன் பலத்த கிரியைகளை செஞ்சார். Everyone who addresses him as the most high God, he did இந்த mighty things. வருஷம் முழுவதும் சொல்லுங்க, This whole year you keep ஒவ்வொரு நாள் அவரை பார்த்து சொல்லுங்க, every day take ஏல் எலியோனாக your இருக்கிறார். El Elyon God. எத்தனை பேர் ஆமென் சொல்ல How many முடியும்? of you can say amen? தானியேல் சொல்றா கர்த்தர் தான் ஏல் எலியோன். Daniel says God is El Elyon. நேபுகாத்நேச்சார் சொல்றான் நான் தான் எலியோன். Nebuchadnezzar says I am the El Elyon. நான் தான் உன்னதமானவர். I am the most high. இப்ப கர்த்தர் பார்த்தார். Now the Lord sees. தானியேல் ஒரு ஆளு. Daniel is one இப்ப person. தானியேல்ட்ட கேக்குறார், Now we ask to Daniel, என்ன உனக்கு இப்ப பிரச்சனை? what's the problem with you? ஏன் காலையில 3 நேரம் வந்து ஜெபம் பண்ற? Why you're praying every day in the 3 times? அந்த 3 நேரத்துல நீ என்ன இத அட்ரஸ் பண்றீல்ல? And every 3 times you உனக்கு address this என்ன to me. பிரச்சனை? What's the problem with you? நிறைய ஜெபம் பண்ணுங்க. You pray well. தயவுசெய்து ஜெப கூட்டங்கள் இருந்தா மிஸ் பண்ணிராதீங்க. If there is any prayer meetings, don't miss it. இப்ப ஆண்டவர் கேக்குறார், தானியேல் உனக்கு என்ன பிரச்சனை? Now God asked Daniel, what's the ஆண்டவரே problem? நான் சொல்றேன், Lord, let me tell you, you are the most high. you are the most high. ஆனா ராஜா சொல்றான், But the king says, மகா நேபுகாத்நேச்சார் சொல்றான், the emperor says, அவன் தான் மோஸ்ட் ஹைன்னு. he is the most high. கர்த்தர் பார்த்தார். But God sees. அவ்வளவுதானே? That's it. உனக்கு நான் தான் மோஸ்ட் ஹை, நான் தான் உன்னதமானவன் உனக்கு நிரூபிக்கணும். அவ்வளவுதானே? You want me to prove that I am the most high? கவலை விடு. Don't worry. அந்த நேபுகாத்நேச்சாரை பைத்தியமாய் அலைய விடு. I will make that Nebuchadnezzar as a crazy person. என்ன நடந்தது You தெரியுமா? know what happened? நேபுகாத்நேச்சார் மென்டலாகி மிருகங்களோட அலைந்து திரிந்தான். Nebuchadnezzar was mentally retarded and he was being with the மிருகங்களோட அவன் பங்கை with வைத்தான். animals he ate. ஒரு மகா சக்கரவர்த்தி With a great emperor, ஆட்டை போல புல்லை தின்று கொண்டிருந்தான். just like a sheep, he ate grass. ஒரு தானியேலுக்கு ப்ரூவ் பண்றதுக்காக, Just to prove it to one Daniel. ஒத்த தானியேலுக்கு ப்ரூவ் பண்றதுக்காக One Daniel to prove it. ஒரு மகா சக்கரவர்த்தியை பைத்தியமாய் அலைய விட்டார் A பாருங்க. great emperor was made as a madman. நான் டிக்ளேர் பண்றேன், I'll declare to you, உங்க ஒருத்தருக்கு ப்ரூவ் பண்றதுக்காக for your one person to be proved, இந்த வருஷம் அநேகரை தேவன் பைத்தியங்களை போல அலைய பண்ணுவார். God will let many people as a crazy people. உங்களுக்கு மேல அதிகாரிகளா இருந்து The people who were authorities also, ஆணவத்தோட சொன்னாங்கல்ல, with the great ego, நான் தான் எல்லாம்னு சொன்னாங்கல்ல, loftiness, I said, கர்த்தர் ப்ரூவ் பண்ணுவார். God will prove it to you. இல்ல, No, என் புள்ளைக்காக நான் ப்ரூவ் பண்ணி காட்டுவேன். I will prove it for my son. அவன் நம்புகிற நானே தேவன்ங்கறத ப்ரூவ் பண்ணுவேன். I will prove that I am the God who meets us. நானே மகா உன்னதமானவர்ங்கறத ப்ரூவ் பண்ணுவேன். I am the most high God and I prove it. கர்த்தர் உங்களுக்காக, God for your sake. இந்த வருஷத்துல அநேகரை மதிமயங்கி பைத்தியங்களை அலைய
பண்ணுவான். This year many people will be mentally ill and they will be like a crazy mad people. எத்தனை பேர் ஆமென் சொல்ல How முடியும்? many of you can say amen? ஜனங்களுக்கு ப்ரூவ் பண்ணி காட்டினார் நான் தான் கர்த்தர்னு. God proved it to the people that he is the Lord. 12 சீஷர்களுக்கு முன்னாடி கடல் மேல நடந்து ப்ரூவ் பண்ணார் நான் தான் To கர்த்தர்னு. the 12 disciples he walked over the sea and proved it. ராஜாவையே லூஸ் ஆக்கி பைத்தியமாக்கி தானியேலுக்கு ப்ரூவ் பண்ணி காட்டினார் நீ நம்புற நான் தான்டா மகா உன்னதமானவன். The great emperor was made as a crazy madman and he proved it to Daniel that he is the most high God. டிக்ளேர் பண்றேன். I'll declare it to you. இந்த வருஷம் This year. கர்த்தர் உங்களுக்கு ப்ரூவ் பண்ணி காட்டுகிற வருஷமா இருக்கும். This year God will prove it to you. உங்க விசுவாசத்தை கண்ணார காண்கிற வருஷமா இருக்கும். Your faith you will see it with your bare அவர் eyes. எலியோனாய் வெளிப்படுவார். He will reveal as a day. அந்த நாமத்தை உங்க மேல பிரகடனப்படுத்துகிறோம். I declare that name உங்க on you. எல்லைகள் அவர் எலியோனாய் வெளிப்படுவார். In your boundaries he will be like உங்க an Elio. குடும்பங்களில் எலியோனாய் வெளிப்படுவார். Your families he will be revealed as a Elio. உங்களுடைய தொழில்ல எலியோனாய் In வெளிப்படுவார். your businesses he will be revealed as a நம்ம Elio. சபையில எலியோனாய் In வெளிப்படுவார். your church he will be revealed as an இந்த Elio. மாநிலத்தில எலியோனாய் வெளிப்படுவார். In the state he will be revealed as an இந்த Elio. தேசத்துல ஆணவமாய் அதிகாரம் செலுத்துகிற அநேகர் மேல தானே எலியோன் என்பதை வெளிப்படுத்துவார். In this country those who are loftiness and haughty God will reveal that he is El Elio. எத்தனை பேர் ஆமென் சொல்ல How முடியும்? many of you believe this? எத்தனை பேர் ஆமென் சொல்ல How many of முடியும்? you can say amen? அவர் உங்களுக்கு நிரூபித்து காட்டுவார். He will prove and evidence to you. அப்பதான் மெல்கிசேதேக் ஆபிரகாம்ட்ட சொல்றார். Then Melchizedek says Abraham. ஆபிரகாம் நான் சொல்றேன் I'll tell you. அவர் எலியோனாய் உன் வாழ்க்கையில வெளிப்படுவார். He will reveal to you as an El அந்த Elio. ஆசீர்வாதம் உனக்கு வந்துருச்சுன்னா That blessing if you receive உன்னை it, அசைத்து கூட பார்க்க முடியாது. nobody can shake you. வானத்துக்குரிய ஒரு ஆசீர்வாதம், The blessings of the heaven, பூமிக்குரிய 7 ஆசீர்வாதம், the 7 blessings of earth, சத்துருக்களுக்கு அடுத்த 2 ஆசீர்வாதம் and the overcoming enemies உனக்கு to உண்டாயிருக்கும். blessing. It will be to you. அவர் ப்ரூவ் பண்ணி He காட்டுவார். will prove it to you. எத்தனை பேர் ஆமென் சொல்ல How many of முடியும்? you say amen? கடைசியா ஒரே ஒரு காரியம். Finally one thing. வாசிங்களே ஆதியாகமம் 14 20வது வசனம். Genesis சத்துருக்கள் 14 and verse 20. உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்பு கொடுத்து உன் கையில் ஒப்பு கொடுத்த உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னான். இவனுக்கு ஆபிராம் எல்லாவற்றிலும் தசமபாகம் கொடுத்தான். And blessed be God most high, who has delivered your enemies into your hand, and he gave him a tithe of all. ஆண்டவர் இந்த வருஷம் உங்களுக்கு எலியோனாய் வெளிப்படுவார். God will reveal to you as El Elio. அதே நேரத்துல நீங்களும் ஒரு காரியத்தை செய்யுங்க. At the same thing you have to do something. நம்முடைய சபையில நான் பலமுறை இதை சொல்லி இருக்கிறேன். In our church pastor said this many times. ஆனாலும் மீண்டும் ஒரு விஷயம் நான் நினைவுபடுத்துறேன். Again let me remind you. வசனம் சொல்லுது, The word says, கட்டாயமாயும் அல்ல, not with reluctantly, விஷனமாயும் அல்ல, not with sorrowful, கட்டாயமாயும் அல்ல, not with reluctantly, தன் மனதிலே நியமித்தபடியே கொடுக்க கடவன். as he has appointed in his mind he shall give it. நல்ல கவனிங்க. Understand நான் well. சொல்ற இந்த காரியத்துக்கு நூற்றுக்கணக்கான சாட்சிகளை கேட்டுட்டோம். I have the things which I have told you, we have heard hundreds of testimonies. நான் உங்களுக்கு ஒரு நல்ல ஆலோசனை சொல்றேன். I will give you a good counsel. உங்க மனதில நியமிங்க. In your heart you have to decide it. இன்னைக்கு ஜனவரி 1ஆம் தேதி. Today is the first day of the year. இந்த நாள்ல உங்க மைண்ட்ல ஒரு ஃபிக்ஸ் பண்ணுங்க. In your mind you fix it. இது பொருத்தனை அல்ல. It's not a vow. இது பொருத்தனை அல்ல, இது நியமனம். It's not a vow, it is a decision. எப்படி என்ன செய்யணும்னு சொல்றேன். I'll tell you what to do. உங்க தசமபாக அளவு உங்களுக்கு தெரியும். You know the measure of your tithe. For example, நீங்க ஒரு 50,000 சம்பளம் வாங்குறீங்க. you are earning 50,000. எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். For an example. அப்ப தசமபாக 5,000 ரூபாய். So the tithe will be 5,000. ஒரு மாசம் 5,000னா every month 5,000. இந்த வருஷம் முழுசுக்கும் கணக்கு பண்ணுங்க. The whole year you have to calculate. 12 மாசத்துக்கு எவ்வளவு ரூபாய்? For 12 months how much? 60,000 ரூபாய். 60,000 இல்லையா? 60,000. இந்த 60,000 ரூபாய்க்கு மேல ஒரு தொகையை ஃபிக்ஸ் பண்ணுங்க. 60,000 and you have to fix the amount more than this. உங்க தசமபாக அளவை விட கொஞ்சம் அதிகமா ஃபிக்ஸ் பண்ணுங்க. You fix it little bit more than your tithes. ஏன் நான் தசமபாக அளவை விட அதிகமா வைக்க சொல்றேன்னா, why I'm asking you to keep it more than your tithe? சத்துரு உங்க மைண்ட்ல டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருப்பான். If not, the enemy will disturb your mind. நீ டைத் தசமபாகம் கொடுக்கல, you are not giving the tithe, ஆசீர்வாதம் வராது, you will not receive blessing, நீ சரியான ஆள் இல்ல, you are not a right person. ஒரு கில்ட்டி கான்ஷியஸ் அவன் உருவாக்கிட்டே இருப்பான். He will get you some guilty conscious. அத பிரேக் பண்றதுக்காக தான் நான் தசமபாக அளவை விட கொஞ்சம் கூடுதலா வைக்க சொல்றேன். To break that I'm asking you to increase your more than your tithe. உங்க தசமபாகம் இந்த வருஷம் முழுவதுக்கும் கொடுத்தா
60,000னா நீங்க ஒரு 75,000 ஃபிக்ஸ் பண்ணுங்க. Probably you will have for about 60,000 as your tithe the whole year annually. You keep it 75,000. அல்லது 1,00,000 ஃபிக்ஸ் பண்ணுங்க. Or you fix it for 1 lakh. உங்களுடைய மனதின் அளவுக்கு தக்கதா. According to your heart. உங்க மனசுல நினைங்க, இவ்வளவு ரூபாய் கொடுத்தா எது சந்தோஷமா இருக்கோ அந்த சந்தோஷ அளவை நியமிங்க. You decide in your heart what will give you cheerfully. Then that cheerful things you fix. For it. example, ஒரு 5 லட்சம் நியமிக்கிறீங்களா? For example, you fix from 5 lakhs. 5 லட்சம் நீங்க ஒரு நோட்டை வாங்கி எழுதுங்க. You take a notebook and write it. நான் ஏல் எலியோனுக்கு இந்த வருஷம் 5 லட்சத்தை நான் நியமிக்கிறேன். For El Elyon, I decide to give 5 lakh. இந்த நாள்ல இருந்து துவக்குங்க. From this day you begin. பிரதர், என் கையில அப்படிலாம் பெருசா ஒண்ணும் இல்ல. Brother, I don't have so much in my hand. ஒரு 500 ரூபாய் தான் இருக்கு. Just 500. ஒரு 100 ரூபாய் என்னால கொடுக்க முடியும் பிரதர். Or 100 I can give. உங்களுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கோ அந்த தொகையை கொடுங்க. You can give as cheerfully how much has been happy. பிரதர், என் கையில ஒரு 1000 ரூபாய் கொடுக்கலாம்னு I நினைக்கிறேன். can give 1,000, brother. கொடுங்க. Give it. 5 லட்சம் ரூபாயா? In 5 lakhs. அதுல 1000 ரூபாய் கழிச்சிருங்க. You minus 1,000. டேட் போட்டு கரெக்ட்டா எழுதணும். You fix with the date and you write it properly. எழுதுறத விட்டுற கூடாது. You should not stop writing it. கரெக்ட்டா எழுதணும். You should write உங்க properly. மொபைல்ல கூட அதை எழுதி Or வச்சுக்கலாம். you can also have it in your phone அல்லது நோட்ல எழுதி வச்சு. or in the notebook. ஏன்னா எழுதுறத விட்டீங்கன்னா அப்படியே பிசு பிசுத்து அது சரியா இருக்காது. If you just leave writing, then it will be gelled up, mixed அதனால up. கரெக்ட்டா எழுதிரணும். So please write it. 10 ரூபாய் ஆண்டவர் கொடுக்குறீங்களா எழுதிருங்க. Even if you give 10 rupees for the Lord, write it. ஊழியத்துக்கு என்ன செஞ்சாலும் எழுதிருங்க. Whatever you do for the ministry, write ஒரு it down. சேர் வாங்கி கொடுக்குறீங்களா கரெக்ட்டா, நான் இந்த சேர் 550 ரூபாய் கரெக்ட்டா எழுதுங்க. Even if you purchase a chair, this is 550, you write it down. ஊழியருக்கு ஒரு Dress வாங்கி கொடுக்குறீங்களா அப்படியே எழுதிருங்க. You buy a dress for a minister, you write it down. ஊழியமுடைய ஊழியக்காரர் அவங்க குடும்பம் அதுக்கு என்ன ஊழியத்துல நீங்க செஞ்சாலும் கரெக்ட்டா எழுதுங்க. Ministry and the minister and his family, whatever you do for him, you write it. கரெக்ட்டா எழுதி கழிச்சிட்டே வாங்க. Properly you write and reject நான் it. டிக்ளேர் பண்றேன். I'll declare it to you. நீங்க ஃபிக்ஸ் பண்ணுனத Whatever you fixed இந்த it. 6 மாதத்துல கொடுத்து முடிக்க கர்த்தர் உங்களுக்கு உதவி In the செய்வார். 6 months, God is able to do it for you. வர கொடுங்க. As you get it, you give it. இப்போ ஒரு 30,000 வந்துச்சு. You get some 30,000. 3000 தசமம். 3,000 is what your tithe. 3000 முடியல. 3,000 I'm not able. ஒரு 1500 தரேன். 1,500 I'm giving. ஒண்ணும் பிரச்சனை இல்ல, கொடுங்க. Not a problem, you give it. ஏன்னா நீங்க நியமிச்சிருக்கிற இந்த தொகை உங்களுடைய எல்லா தசமபாகத்தையும் சேர்த்ததானே. Because the amount you have decided it includes all your tithes. அதை எப்படி வேணா கொடுங்க. However you want, you can பிரிச்சு கொடுங்க, தப்பு இல்ல. You can divide it and give it, not a problem. ஆனா அதை கொடுத்து முடிச்சறணும்ங்கற அந்த நோக்கம் கரெக்ட்டா அதுல போயிட்டே இருக்கணும். But your destiny that you should accomplish it and that purpose should be filled. நீங்க எழுதி இத துவக்க மட்டும் செய்யுங்களே. You just write it down and start beginning it. அது வர நீங்க கொடுத்துட்டே இருங்களே. The more it comes, you start giving it. கொடுத்து கரெக்ட்டா எழுதிட்டே வாங்க. And you write it properly. அந்த ஊற்று நிக்கவே நிக்காது. That spring will not stop. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? If we can say amen. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? If we can say amen. நீங்க பிரதர் நீங்க சொல்லலாம், பிரதர் எனக்கு என்ன பிரதர் மாசம் சம்பளம் கூடவா செய்யும்? Brother, do you think that I will get increment every month? Fixed salary தான வாங்குறேன். I'm getting fixed salary. எங்க இருந்து வரும்லாம் யோசிக்காதீங்க. Don't think where you will நீங்க get it. ஃபிக்ஸ் பண்ணுங்க. You fix it. ஊற்ற நீங்க கொடுக்க ஆரம்பிங்க. The more you give the spring. அது எங்க இருந்து வரும்னே தெரியாது. You don't know from where you get it. பரலோக பலகணிகளை திறந்து உங்க கரத்திலே கொடுக்க ஆரம்பிக்கும். The heavens will open the windows and give it to you. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? How many of you can say amen? உங்க வீட்ல போர்வெல் இருக்குல, தண்ணி எடுக்கிற போர்வெல் இருக்குல? Do you have borewell in your house? தண்ணியை இறைச்சி யூஸ் பண்றீங்கல்ல? You can take out the water and use it, right? என்னைக்காவது உட்கார்ந்து யோசிச்சிருக்கீங்களா? Have you ever thought about it? என் வீட்டுக்கு போர் தண்ணி எங்க இருந்து வருது? From where do I get the bore water? 100 அடி ஆழத்துல இருக்கிற பாறையா? 100 feet down? 500 அடிக்கு தள்ளி நிக்கிற பாறையில இருக்கா? Or it is there in 500 feet எங்க down? இருந்து என் போருக்கு தண்ணி வருது? From where do I get the water from the bore? என்னைக்காவது உட்கார்ந்து யோசிச்சிருக்கீங்களா? Have you ever thought about it? நம்ம வேலை என்னன்னா அதுல இருந்து தண்ணீரை எடுத்து இறைக்கிறதா நம்ம வேலை. Our only work is to make use of the water. நான் சொல்றேன். But I'll tell you. நீங்க இறைக்க ஆரம்பிங்க. The more you use it. பெங்களூரு இல்ல. Not only in Bangalore. ஆஸ்திரேலியாவுல இருக்கிற ஒரு பாறைக்கு கீழ இருந்து கூட கர்த்தர் ஒரு ஊற்று புறப்பட பண்ணுவார். Even in Australia, God is able to take the water. பல தேசங்கள்ல இருந்து உங்களுக்கு ஆசீர்வாதம் வர ஆரம்பிக்கும். Many nations you will start receiving the blessings. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? How many of you can say blessing? அந்த நூற்றுக்கணக்கான சாட்சிகளை கேட்டுட்டோம். I've heard hundreds and hundreds of. செஞ்சுதான் ஒரு வருஷம் செஞ்சுதான் பாருங்க என்னதான் நடக்குதுன்னு பாத்துருவோம். Just try doing it and see what it can happen. ஒரு 3 நாளைக்கு முன்னாடி ஒரு தம்பி எனக்கு கால் பண்ணா. 3 days before a brother called me. ஒரு சபையில உதவி ஊழியர், அவங்க அப்பா பாஸ்டர்,
பட் அவன் உதவி ஊழியக்காரரா இருக்கான். His father is a pastor and he is a assistant pastor. பட் எல்லா காணிக்கையும் அவன் எடுக்க முடியாது. He can't அவனுக்கு take- ஒரு சம்பளம் கொடுக்குறான். அவன் ஃபேமிலியை பார்க்கிறதுக்கு மனைவி 2 பிள்ளைங்க அவனுக்கு கொஞ்சம் சம்பளம் கொடுக்குறான். He can't take the offering, so he's getting a salary to take care of his wife and எனக்கு தெரிஞ்சு children. அவனுக்கு 25,000 நான் நினைக்கிறேன். அது அதிகம் கிடையாது, குறைவா இருக்கலாம், ஆனா அதிகம் கிடையாது. 25,000 நினைக்கிறேன். Probably I think he earns 25,000. இப்ப மாசம் 25,000னா ஒரு Monthly- வருஷத்துக்கே 3 லட்சம் ரூபா தான் அவனுடைய மொத்த ஊதியமே. சேலரி அவ்வளவுதான் அவனுக்கு. Monthly 25,000. So if annually he's earning 3 lakh rupees. ஆனா அவன் என்கிட்ட சொன்னா, But he said அண்ணே நான் அவன் ஒரு சின்ன பிசினஸ் பண்றான். he's doing also a ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன், ரொம்ப பெரிய அளவுலாம் கிடையாது, ரொம்ப சின்ன அளவு. he's also doing some small construction. அவன் சொன்னா, அண்ணே இந்த வருஷத்துல, He said, Anna, in this போன வருஷம் டிசம்பர்ல அவங்க சபைக்கு போயிருந்தப்ப இந்த காரியத்தை நான் அவனுக்கு சொல்லி கொடுத்தேன். previous year when I had visited to his church, I taught him this. நான் நீ இதை ஃபிக்ஸ் பண்ணி நீ கொடுத்து பாரு, Just fix this and give நீ it. செஞ்சு பாரு என்ன நடக்குது. Try doing it. அவன் சொன்னா என்னட்ட, And he said, அண்ணே இந்த டிசம்பருக்குள்ள Anna, from within this ஆண்டவர் December, 15 லட்சம் ரூபாயை ஊழியத்துக்கு விதைக்க கர்த்தர் எனக்கு உதவி செய்வார். God made me to sow 15 lakh rupees in the ministry. 3 வருஷம் தான் மொத்த சம்பளமே. 3 years is what the total amount. ஆனா 15 லட்சம் ரூபாயை விதைக்க உதவி செய்தார். But God able to give 15 lakhs. இப்ப 15 லட்சம் ரூபாயே மற்ற ஊழியத்துக்கு கொடுக்க அளவுக்கு அவனுக்கு கிருபை தர்றாருன்னா அப்ப எவ்வளவு அதுக்கேற்ப கொடுத்திருப்பார்ல அவனுக்கு. See, if God is able to give him 15 lakhs, then he would have fetched him so much. அவன் சொன்னா, போன தடவை ஒரு பிசினஸ் இருந்துச்சுனே, Last year I had one இந்த business. தடவை கர்த்தர் இந்த வருஷம் முடிவுக்குள்ள எனக்கு 3 புது பிசினஸ் கட்டளை By the end இட்டிருக்கிறார். of this year, God has accomplished me 3 businesses. ஆச்சரியம் எனக்கு என்னன்னா, இவன் போய் எந்த பிசினஸையும் பண்றது கிடையாது, இவன் ஊழியத்தை பண்ணிட்டு இருக்கான். See, he is into the ministry, he is not doing any businesses. ஆனா இவனுக்கு அந்த பிசினஸ் பாத்துக்கிற உண்மையான ஆட்களை கர்த்தர் எழுப்பி கொடுக்கிறார். God is raising the faithful servants to work under him. அதான் எனக்கு பெரிய ஆச்சரியம். That is what has இவன் ஊழியத்தை தான் செஞ்சுட்டே இருக்கிறான். He is taking care of the ministry. ஆனா இவன் பிசினஸ் பார்க்கிற கரெக்டான நபர்களை ஆண்டவர் எழுப்பி கொடுக்கிறார். God is raising up the right people to take care of the business. எத்தனை பேர் ஆமென் சொல்ல How many முடியும்? of you say amen? நாங்க இத போல நூற்றுக்கணக்கான சாட்சிகளை We கேட்டோம். have heard hundreds of testimonies. ஃபிக்ஸ் பண்ணுங்க. Fix it. ஆண்டவருக்கு மனதார கொடுக்க ஆரம்பிங்க. We cheerfully give God. ஆண்டவர் உங்களை பன்மடங்காய் bless பண்ண God ஆரம்பிப்பார். will start blessing you இந்த mightily. வருஷம் ஏலியோனாய் வெளிப்படுவார். This year he will reveal to you வானத்தின் ஆசி வார்த்தையினால உங்களை நிறைய பண்ணுவார். He will fill you with the heavenly blessing. பூமிக்குரிய 7 ஆசீர்வாதங்களால உங்களை நிறைய With the பண்ணுவார். 7 blessings of the earth, God will fill you. சத்துருக்களுக்கு அடுத்த 2 ஆசீர்வாதங்களால உங்களை நிறைய பண்ணுவார். He will fill you with the 2 blessings against. இந்த வருஷம் அவர் உங்களுக்கு ப்ரூவ் பண்ணி காட்டுவார். He will prove it to you. அவர் ஏலியோன் என்பதை. He is El Elyon. எழுந்து நிப்போமா? Let's all stand up on our feet. கம்யூனியன் இருக்கு, யாரும் போயிட வேண்டாம். We have ஜெபித்துட்டு communion. அமர்ந்து கொள்ளலாம். We have communion, so kindly be there. எழுந்து நிற்கலாம். Let's all stand up on our feet. கண்களை மூடி Let's close our eyes. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்களேன். Let's look at the Lord. ஒரே ஒரு வார்த்தை சொல்லிருங்களேன். One word you say. நீங்க ஏலியோன் ஆண்டவரே. Lord, you're El Elyon. Lord. தானியேல் சொன்னது போல நானும் சொல்லுகிறேன். Just like Daniel, I say, Lord. தாவீது சொன்னது போல நானும் Just சொல்லுகிறேன். like David, Lord. மெல்கிசேதேக் சொன்னது போல நாங்களும் Just சொல்லுகிறோம். like Melchizedek, I tell நீரே you. ஏலியோனாக இருக்கிறீர். You are the El Elyon, Lord. மகா உன்னதமானவராய் You இருக்கிறீர். are the most high God. சந்தோஷமா திரும்பி போங்க பிரதர். With a great joy, let me go back. இந்த வருஷம் அவர் ஏலியோனாய் வெளிப்படுவார். This year he will be revealed as El உங்களுக்கு Elyon. நிரூபித்து காட்டுகிற வருஷமா இருக்கும். He will prove it to you. The year of proving ஆக இருப்பதாக. This year shall be the year of proving to you. நல்ல தகப்பனே உங்க சமூகத்தில் வருகிறோம். Good Father, I'll come to your place. நல்ல ஆண்டவரே உங்க பிள்ளைகளுக்காக உங்க சமூகத்தில் வருகிறோம். Lord, for your children we come to you. மனதார உங்க பிள்ளைகளை நாங்க bless The பண்றோம். whole hearted we bless your children. ஏலியோன் நீங்க இப்ப எங்க மத்தியில நிக்கிறீங்க. You are the El Elyon who stands here. இந்த ஸ்டேஜ்ல நிக்கிறீங்க. In the stage you stand here, சிரித்த முகமா with a laughing face, 2 கரங்களையும் with a இங்க stretched இருக்கிற open hand. ஒவ்வொருத்தருக்கு நேராக ஏறெடுத்தவராய் நீங்க நிக்கிறீங்க. Lord, you stretched open both the hands to the people. அந்த விசுவாசத்தோட நாங்க ஜெபிக்கிறோம். With that belief we pray, Lord. இங்க இருக்கிற ஒவ்வொருத்தருக்காக நாங்க ஜெபிக்கிறோம். For everyone who are here, இந்த Lord. வருஷம் ஏலியோனாக நீர் வெளிப்படுவீர் ஐயா. This year you reveal as El அழிந்து Elyon. போனவைகளை எல்லாம் திரும்ப கட்டி கொடுப்போம். All the destroyed will be rebuilt, Lord. அழியும் சூழ்நிலைகளில் இருந்த எல்லாவற்றையும் தேவன் பாதுகாப்பி Even if it is the situation of destruction, இவர்களுக்காக நீர் எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற வருஷமா இருக்கும். you will do everything for them, Lord. ஆண்டவர் உம்முடைய வார்த்தையினால பிள்ளைகளை நிரப்புகிற வருஷமா You இருக்கும். fill them with the word of your God, Lord. மிகுந்த கொழுமையானவைகளை கொடுப்பி With the fatness of this earth. மிகுந்த விளைச்சலினால உங்க பிள்ளைகளை With the நிரப்புவி. plenty of the
grain you will fill them, Lord. வார்த்தையினாலே உங்க பிள்ளைகளை நிரப்புவீர். By the word you fill them, Lord. மிகுந்த மகிழ்ச்சியினாலே உங்க பிள்ளைகளை நிரப்புவீர். Lord, with the great joy you fill them, ஜனங்கள் Lord. இவர்களை சேவிக்க கடவர்கள். Let the people serve them. ஜாதிகள் இவர்களை சேவிக்க Let the கடவர்கள். nations serve them, Lord. இவர்கள் சகோதரர்கள் இவர்களை சேவிக்க கடவர்கள். Let them be the masters of the நாங்க peoples, Lord. டிக்ளேர் பண்றோம் ஆண்டவரே. Lord, we declare நாங்க it. டிக்ளேர் பண்றோம். We declare it, எங்க Lord. ஆவியிலிருந்து சொல்றோம். By the Spirit we say, எங்க Lord. அபிஷேகத்திலிருந்து சொல்றோம். By the Spirit, இவர்களை Lord. சபிக்கிறவர்கள் சபிக்கப்படுவார்கள். Those who curse will be cursed, Lord. இவர்களை ஆசீர்வதிக்கிறவர்கள் Those who ஆசீர்வதிக்கப்படுவார்கள். bless them will be blessed, Lord. இவங்க காத்திருப்பெல்லாம் முடிஞ்சிருச்சு. All the waiting season is ended. ஒரு மெல்கிசேதேக், A Melchizedek. ஒரு மெல்கிசேதேக், One Melchizedek. ராஜாவும் ஆசாரியருமாயிருந்த ஒரு மெல்கிசேதேக், He is the king and the high priest Melchizedek. உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதத்தை ஆபிரகாமுக்கு The வாக்களித்தார். most high God's blessing came to Abraham. நாங்க டிக்ளேர் பண்றோம். I will declare it, Lord. எங்களுடைய மெல்கிசேதேக் இயேசுவின் Our மூலமாக. Melchizedek is Jesus எங்களுடைய Christ. மெல்கிசேதேக் இயேசுவின் Our மூலமாக. Melchizedek is Jesus Christ. ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் உங்களுக்கு All the உண்டாகிறது. blessings of the Abraham is about to us. We declare in the name of Jesus We Christ. declare it in the name of Jesus. இந்த வருஷம் உங்க பிள்ளைகளுக்கு நீங்க நிரூபித்து காட்டுவீங்க ஆண்டவரே. You will prove it to your people, Lord. நீங்க ப்ரூவ் பண்ணி காட்டுகிற வருஷமா இருக்கு. You will prove it to the people, Lord. அப்படி சொல்லி உங்க பிள்ளைகளை மனதார நாங்க bless பண்றோம். Say it and bless your people, Lord. இந்த எல்லா எங்களுடைய ஜெபங்களுக்கும் In all the எங்களுடைய space, வார்த்தைகளுக்கும் for all the words, எங்க Lord. மத்தியில நீங்க நின்று You stand in front of us உங்களுடைய ரெண்டு கரங்களையும் with both the நீங்க hands. இருக்கிற ஒவ்வொருத்தருக்கு நேராக ஏறெடுத்தவராய் Lord, you stretch forth to the people everywhere. சிரித்த முகத்தோட With the countenance of எங்களுடைய God. ஏல் எளியோர் By our El Elyon. உங்க வாயை திறந்து By your mouth, Lord. எங்களுடைய எல்லைகளுக்கு நேராக கரங்களை உயர்த்தி Let our boundaries be இங்க stretched இருக்கிற forth. ஒவ்வொருத்தருக்கு நேராக கரங்களை உயர்த்தி In front of everyone, let it be எங்க stretched forth. வார்த்தைகளுக்கு ஜெபத்துக்கு Let the word and the prayer, நீங்க Lord. உங்க வாயை திறந்து You will open your mouth. ஆமென் என்று சொன்னதற்காக You said, Amen, Lord. அப்படியே ஆக கடவுள் என்று சொன்னதற்காக You said, so be it, Lord. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துகிறோம். By the bottom of the heart, we thank you. எல்லாவற்றையும் மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. We declare it to you, everything in the name of the Lord and Savior Jesus God Christ. bless you. God bless you.